ஓகே ஃபைன். ஸோ நேற்று நான் ஏதோ டாஸ்க் கொடுத்துருந்தேன். என்ன டாஸ்க் கொடுத்துருந்தேன்? டுடே டாக்கர் 3. ஓகே ஸோ நேற்று டாஸ்க் கொடுத்துருந்தேன். என்ன டாஸ்க் கொடுத்துருந்தேன் அதை கேளுங்க, சொல்லுங்க. சாரி, சிஎம்டி சொல்லுங்க. நேற்று அது டாஸ்க் சொல்லிட்டு இருந்தேங்க. அதுக்குள்ள நான் மிஷின் மட்டும் நான் வந்து அது கீப்பர் மேப் ஆயிருக்கும்ல. சார் நான் டெர்மினேட் பண்ணி சொல்லுங்க. என்ன டாஸ்க் கொடுத்துருந்தேன்? ஆன்லைன்ல வாய்ஸ் கேக்குதா? எஸ் ப்ரோ கேக்குது ப்ரோ. எஸ். சிஎம்டிக்கும் என்ட்ரி பாயிண்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி கேட்டீங்க. சிஎம்டிக்கும் என்ட்ரி பாயிண்ட்ஸ் அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்க. சிஎம்டிக்கும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி கேட்டிருந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ எஸ் சொல்லுங்க. சிஎம்டிக்கும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சிஎம்டி வந்து ஓவர்ரைட் ஆகும், என்ட்ரி பாயிண்ட் வந்து ஓவர்ரைட் ஆகாது. அது நானே சொன்னேனே. ரெண்டுமே வந்து கண்டெய்னரை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இது பண்ணிருக்கோம், ரன் பண்ணிருக்கோம். ரெண்டுமே கண்டெய்னர் வந்து எக்ஸிக்யூட் பண்ற ப்ரொசீஜருக்காக வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ரெண்டு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ற ப்ரொசீஜருக்காகவா? எக்ஸிக்யூட்னா என்னது? என்ன அதாவது ரன் execute பண்றதுக்கு ரன் பண்றதுக்கு கண்டெய்னர் ரன் பண்றதுக்கா? அப்போ சிஎம்டி என்ட்ரி பாயிண்ட் நம்ம கொடுக்காம இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்? வேற என்ன கொடுத்தேன் நானு? அதுக்கப்புறம் அப்பாச்சி சிடிஎல் -d ஃபார்க்ரவுண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்க. அப்பாச்சி சிடிஎல் அதுக்கப்புறம் -d ஃபார்க்ரவுண்ட்னா அதுக்கு அது எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லி கேட்டீங்க. அப்புறம் வேற என்ன கேட்ட? ஆஃப்லைன் வேற என்னெல்லாம் கேட்டேன்? வேற டாஸ்கா பார்க்க சொன்னேன். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் தெரியுது இல்ல? எஸ் ப்ரோ. யா. சோ நேத்து ஜாயின் பண்ணவங்க அத்தனை பேர் கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணலையே. இன்னைக்கும் நிறைய கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ டாக்கர் மட்டும் நீங்க என்னைக்குமே வந்து எனக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. டாக்கர்ல ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல, அதுவும் சொல்லிடுறேன். எது டெய்லி ஆக்டிவிட்டிஸ் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வர்றது நீங்க தானா? திடீர்னு ஆஃப்லைன் வரீங்க, திடீர்னு ஆன்லைன் வரீங்க. இன்னைக்கு என்னாச்சு, நல்ல நாளா? ஒர்க்கில் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபைன் ஃபைன். சார் என்ன சொல்றீங்க? நம்ம டெய்லி ஒர்க் பண்றது வந்து ஜென்கின்ஸ் அதிகமா இருக்குமா இல்ல டாக்கர்ல அதிகமா இருக்குமா? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஜென்கின்ஸ்ல அதிகமா இருக்குமா டாக்கர்ல அதிகமா இருக்குமாலாம் நம்ம சொல்ல முடியாது. வை பிகாஸ் நம்ம ப்ராஜெக்டை பொறுத்து உங்களை எந்த ரோலுக்கு எடுக்கிறாங்க, அதெல்லாம் நிறைய திங்ஸ் இருக்கு. சும்மா ரேண்டமெல்லாம் நம்ம சொல்ல முடியாது எதுல நம்ம ஒர்க் பண்ண முடியும் சொல்லிட்டு. நம்ம அப்படி எதுல ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தா நம்ம வந்து போயிட்டு அந்த டூல் மட்டும் படிச்சுருந்துருக்கலாமே, ஏன் எல்லா டூலும் படிக்கணும்? புரியுதுங்களா? ஸோ தெர் இஸ் எ டிஃபரன்ஸ். ஸோ நம்மளால ஃபியூச்சரிஸ்டிக்கா கெஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எனிவேஸ்,
ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எப்படி ஆன்சிபிள் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு டாம் கேட் சர்வரை கொண்டு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் டிப்ளை பண்ண மாதிரி பார்த்தோம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், we are going to write docker ஃபைல். அந்த டாக்கர் ஃபைல்களை நான் இங்க வச்சிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் கம்மியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்கர் ஃபைல் நான் வச்சிருக்கேன். இந்த டாக்கர் ஃபைல் ஒன்றா போட போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐடியா வரும். ஸோ என்ன பண்ண சொல்லிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குல்ல இருக்குல்ல இன்ஸ்டால் படிச்சிருக்கீங்களா டாக்கர் பிளகின் இல்லை எப்படி சாரா ப்ரோ எது சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க கரெக்டா? எப்பவுமே நம்ம டாக்கர் ஃபைல் எழுதும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃப்ரம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டுங்களா? ஸோ ஃப்ரம் போட்டு நான் என்ன பண்றேன், என்னுடைய பேஸ் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன் கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன பேஸ் இமேஜ் எடுத்துக்க போறேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ உபுண்டுன்ற ஒரு பேஸ் இமேஜ் நான் என்ன பண்ண போறேன், எடுத்துக்க போறேன். கிளியர்? ஸோ ஆஸ் பர் நம்ம டாம் கேட் கொண்டு வரணும்னா நான் எதுக்கு டேரக்டா டாம் கேட்குள்ள போகும்போது நீங்க ஆன்சிபிள்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்னா, லைக் நான் என்ன பண்ணிருப்பேன், டாம் கேட்டுக்கு இதெல்லாம் வேணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் கரெக்டுங்களா? ப்ரீ ரிக்வெஸ்ட் அதுக்கு எழுதுனா இல்லையா, பிளே புக் எழுதும் போது ஆன்சிபிளோடைய பிளே புக் எழுதும் போது இதெல்லாம் ப்ரீ ரிக்வெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன் கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு டாக்கர் ஃபைல் எழுதும் போது கூட நம்ம ஒரு மிஷினுக்குள்ள போயிட்டு நம்ம என்னென்ன வேலை எல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியரா இருக்கும்னு சொல்லி சொன்னேன் கரெக்டுங்களா? இப்போ ஃப்ரம் உபுண்டுனா வெறும் அந்த ஓஎஸ் வச்சு மட்டும்தான் இருக்கும். அந்த உபுண்டு இமேஜ்க்குள்ள வெறும் ஓஎஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டாம் கேட் நம்ம கொண்டு வர என்ன பண்ணணும், நம்ம டாம் கேட் சர்வர் வேணுங்க. ஸோ அப்டேட் பண்ணணும், ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும், டாம் கேட் இன்ஸ்டால் பண்ணணும், அன்சிப் பண்ணணும் கரெக்டுங்களா? குட். அன்சிப் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாமே நிறைய அதே ப்ரீகஷன் தான். எல்லாத்தையும் வந்து மாற போகுது கிடையாது. ஆனா நம்ம பிளே புக்ல எழுதும் போது நம்ம அப்படியே பிளே புக் அதை யாமல்ல எழுதணும். இப்போ நம்ம வந்து ஒரு டாக்கர் ஃபைல எழுத போறோம். அப்போ நான் ரன் கொடுக்கணுமா, ரன் கொடுத்து என்ன பண்ணுவேன், என்னுடைய apt-get அப்டேட் அப்படின்னு கொடுத்துருவேன். -y யூஸ் பண்ண வேணாம், பிகாஸ் ஆஃப் உபுண்டுனால அது ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆயிடும். ஸோ எனிவேஸ் நீங்க ட்ரை சும்மா போட்டு வச்சுக்கோங்க, நல்லது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் யூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்றேன். ஆனா உங்களுக்கு அந்த லினக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா i5y யூஸ் பண்ணி தான் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணிட்ட பிறகு ஜாவான்றது டாம் கேட்டுக்கு டிபெண்டன்சி கரெக்டா? டாம் கேட் டிபெண்டன்சி யாரு, ஜாவா. ஜாவான்றது ஒரு ப்ராசஸர் ரன் ஆகிட்டு மட்டும்தான் நம்மளால வந்து டாம் கேட்டை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் கரெக்டுங்களா? அப்போ நான் ஜாவா இன்ஸ்டால் பண்றதுனால ரன் யூஸ் பண்ணணுமா, கரெக்டா? அப்போ யூஸ் பண்ணிட்டு apt-get இன்ஸ்டால்னு போட்டுட்டு அந்த ஜேஆர்இ பேக்கேஜோ ஏதோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் ஜேடிகே பேக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த ஓப்பன் ஜேடிகே பேக்கேஜை நான் என்ன பண்ணிடுறேன், இதை காப்பி பண்ணி நான் இங்க போட்டுறேன். -y இந்த வார்த்தை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு ஜாவான்றது இன்ஸ்டாலேஷன் ஆகாது சரிங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரியை நான் என்ன பண்றேன்னா லைக் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு டாம் கேட் டவுன்லோட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ரேண்டமா ஒரு பாத்குள்ள டெவலப் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே நம்மளுடைய மிஷினுக்குள்ள எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் நம்ம கொண்டு வரோம்னா நம்ம எந்த பாத்ல நம்ம டெவலப் பண்ணி வைக்கணும், ஓபிடின்ற பாத்குள்ள டெவலப் பண்ணி வைக்கணும் கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய ஒர்க் டைரக்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஓபிடி அப்படின்ற பாத்துக்குள்ள இருக்கட்டும். அவ ஓபிடிக்குள்ள நம்ம டைரக்டா நம்ம டவுன்லோட் பண்றோமா, இல்ல ஓபிடிக்குள்ள தனியா இன்னொரு டைரக்டரி எப்படி நம்ம பண்ணிக்கலாமா
அப்படி கேட்டீங்கன்னா ஓபிடின்ற டைரக்டரி டிஃபால்ட்டா மிஷினுக்குள்ள இருக்குமா இருக்காதா? இருக்கும். சோ நம்மளுடைய யூஸ் கேஸ் தான், அத நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான். என்னன்னா ஓபிடிக்குள்ள நீங்க டேரக்டா டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். இல்லையா நீ தனியா என்ன பண்ற? சோ நான் வந்து ஓபிடிக்குள்ள நிறைய சாஃப்ட்வேர்லாம் கொண்டு வருவேன். அதுக்காக என்ன பண்ணுவேன், அது எந்த சாஃப்ட்வேர் கொண்டு வரணும் அந்தந்த டைரக்டரிக்குள்ள நான் தனித்தனி கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள நான் என்ன பண்ணிப்பேன், டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சொல்ல வரேன். சொல்றது புரிஞ்சுதா? சோ அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு நான் இப்ப டாம்கேட் டவுன்லோட் பண்றதுனால ஓபிடிக்குள்ள எனக்கு டாம்கேட் என்ற ஒரு டைரக்டரி இருக்கட்டும், அதுக்குள்ள எனக்கு என்ன பண்ணட்டும், டாம்கேட்டோடைய பேக்கேஜ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், நான் இந்த ஒர்க் டைரக்டரி மென்ஷன் பண்ணிடுறேன். அதுவே நான் PHP வந்துச்சுன்னா எனக்கு PHPன்ற ஒரு டைரக்டரி, லைக்வைஸ் ஜென்கிஸ்ன்ற ஒரு டைரக்டரி, இந்த மாதிரி ஒரு டைரக்டரி என்ன பண்ணிப்பேன், ஓபிடிக்குள்ள எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றதுனால நான் எல்லாமே ஓபிடிக்குள்ள ரேண்டமா டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன். அதுக்குள்ள போயிட்டு தனித்தனியா நான் என்ன பண்ணிப்பேன், டைரக்டரிஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் பேக்கேஜஸ் டவுன்லோட் பண்ணி வைப்பேன். சோ ஃபார் மை பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? அப்போ ஓபிடின்றது நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஓபிடின்றது டிஃபால்ட்டா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேனா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். டாம்கேட்ன்றது இருக்குமா? இருக்காது. அப்ப டாம்கேட் நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டாலா டாம்கேட் டைரக்டரிங்க டைரக்டரி கிரியேட் பண்ணி வைக்கணும்ல, அப்பதான் நம்மளால மென்ஷன் பண்ண முடியும் ஒர்க் டைரக்டரி இதுதான் சொல்லிட்டு. அப்போ அதனால நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு ரன் யூஸ் பண்ணலாமா, ரன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மேக் டைரக்டரின்னு கொடுக்கலாமா, மேக் டைரக்டரின்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் ஓபிடிக்குள்ள எனக்கு என்ன பண்ணு, டாம்கேட்டை வந்து கிரியேட் பண்ணி வை. அப்போ எனக்கு என்ன ஆயிடும், இந்த கமாண்ட்ல ரன் ஆகும்போது எனக்கு டாம்கேட் டைரக்டரி கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒர்க் டைரக்டரி மென்ஷன் பண்ணாலும் இந்த டைரக்டரி இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டவுன்லோடோ எது வேணும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். கிளியர்? ஃபைனா? டன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், டாம்கேட் டவுன்லோட் பண்ணணும்ல. சோ டாம்கேட் டவுன்லோட் பண்ணனும்னா டாம்கேட் பேக்கேஜுக்கு போலாமா? சோ இதுதான் என்னோட டாம்கேட் சோ அப்பாச்சி டாம்கேட் 9 சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸ்ல ஜிப் ஃபைல் எடுத்துக்கல, டார் ஜிப் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த ஜிப் ஃபைல என்ன பண்ணிக்கிறேன், ரைட். சோ காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரன் யூஸ் பண்ணோம்னா நம்ம எப்படி பண்ணணும், ரன் என்ன சொன்னேன், ஒரு லினக்ஸ் கமாண்ட்ஸ் பாஷ் கமாண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு. அப்போ எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ல இருந்து டவுன்லோட் பண்றோம்னா நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்றோம், எஸ் wget கமாண்ட் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணலாமா. wget கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த லிங்க் போட்டனா நமக்கு என்ன ஆயிடும், என்ன ஆயிடும், இந்த லிங்க்ல போயிட்டு இந்த URL போயிட்டு எனக்கு 9.0.80 டார் ஜிப் ஃபைல எனக்கு என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒர்க்கிங் டைரக்டரியிலே நமக்கு என்ன பண்ணிடும், ஏன்னா சொன்னேன் இல்லையா, ஒர்க்கிங் டைரக்டரி மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வரது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், ஒர்க்கிங் டைரக்டரி கீழ தான் உங்களுக்கு என்ன ஆகும், எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வைக்கும், எது வந்தாலும் பண்ணி வைக்கும் சொன்னேன். அப்போ ரன் யூஸ் பண்ண எப்படி, அதே மாதிரி நம்ம இன்னொன்னு இருக்கு, ஆட்னு கூட இருக்கு. ஆட் வந்து பாத்தீங்கன்னா ஆடும் காப்பியும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு அடுத்த டாஸ்க்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆடுக்கும் காப்பிக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பார்க்கணும். ஏன்னா காப்பி யூஸ் பண்ணும்போது கூட நீங்க என்ன பண்றீங்க, சோர்ஸ் டெஸ்டினேஷன் கொடுக்குறீங்க, ஆட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்றீங்க, அதுக்கும் சோர்ஸ் டெஸ்டினேஷன் வருது. அப்போ அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸுங்க, இப்படிதான் கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நான் ஆட் யூஸ் பண்ண என்ன பண்றேன், இந்த URL கொடுத்துறேனா, ஆனா ஆடோட கண்டிஷன் என்னது, நான் என்ன சொல்லிட்டேன், ஒர்க்கிங் டைரக்டரி கீழே எது கொடுத்தாலும் உங்களுக்கு அது கீழே தான் ஒர்க் ஆகும் சொல்லிட்டேன். ஆனா நேத்து நான் சொன்னேன் இல்லையா, சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்றேன், எனக்கு நான் டாட் யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் யூஸ் பண்ண ஆகும் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தான். அப்ப நான் அந்த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இருப்பேன், ஓபிடிக்குள்ள டாம்கேட் குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தான் சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். புரிஞ்சுதா? ஓகே டன். அப்போ இது ஒண்ணுதான். இப்போ நான் உங்களுக்கு வந்து ரன் யூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். ரன் யூஸ் பண்ணா நீ ஸ்ட்ரைட்டாவே என்ன பண்ணலாம், பேஷ் கமாண்ட் யூஸ் பண்ணி டவுன்லோட் அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் பண்ணி வைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் என்ன பண்ணிருக்கேன், ஆட்ன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஆடும் நம்மளால யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்லி என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்ல வரேன். சோ இதனால என்ன பண்றேன், இதை நான் வந்து ஹேஷ்டாக் போட்டுறேன். சோ என்ன ஆகிடும், இந்த கமெண்ட் லைன்ஸா மாறிடும். புரியுதா என்ன பண்ண சொல்லிட்டு? நெக்ஸ்ட் இப்போ எனக்கு என்ன இருக்கு, என்னுடைய ஓபிடி டாம்கேட்ன்ற ஒரு டைரக்டரிக்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு அப்பாச்சி 9 சாஃப்ட்வேர் வந்து ஒரு டார் ஜிப் ஃபைலா இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும், அன்சிப் பண்ணணுமா? அன்சிப் பண்றதுக்கு கமாண்ட் என்ன,
அப்போ ரன்னு கொடுக்கணுமா? கரெக்டுங்களா? ரன்னு கொடுத்துட்டு எந்த பாத்துல இருக்கு? ஓபிடி டாம்கேட் குள்ள இருக்கு. அது போய் என்ன பண்ணணும்? டார் ஜிப் பண்ண சொல்லுமா? அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? டார் ஐஃபன் xv zfo zv xfo எது வேணா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சோ இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ரன் போட்டிருக்குன்னா எந்த பாத்துன்னு சொன்னா இந்த பாத்துல தான் எனக்கு என்ன இருக்கு? டார் ஜிப் ஃபைல் இருக்கு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்? மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம கிட்ட எங்க டாம்கேட் இருக்கு? ஓபிடி குள்ள டாம்கேட்டுக்குள்ள எனக்கு என்னவா இருக்கு? டார் ஜிப் ஃபைல்ல இருக்கு. அது என்ன பண்ணு? டாட்டோட சேர்த்து பண்ணிடாதீங்க. சரிங்களா? வெறும் அந்த ஃபைல் மட்டும். அப்ப எனக்கு என்ன ஆகும்? இந்த கமாண்ட் ரன் ஆகுமா? ரன் ஆயிட்டு என்ன பண்ணும்? அதுவே ஆட்டோமேட்டிக்கா இந்த பாத்துல இருக்கு. ஆனா இந்த பாத்துக்குள்ள இருக்குன்னு நான் சொல்றேன். சரிங்களா? எதர் நீங்க என்ன பண்ணலாம்? டார் ஜிப் ஃபைல் போட்டு டாட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டாட் இருக்கு பாத்தீங்களா? டாட் யூஸ் பண்ணி அந்த ஃபைலோட பேக்கேஜ் மட்டும் நீங்க போட்டு பாருங்க. அப்போ ஒர்க் அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும்ல. அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? நான் பண்ற மாதிரியே நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. சும்மா ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. அப்ப நீங்க ஓகே ஆயிடுச்சுன்னா அப்படியும் பண்ண முடியும்னு அர்த்தம். அப்படி ஓகே ஆகலைன்னா அப்போ இல்ல இப்படிதான் பண்ணணும்னு அர்த்தம். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். புரிஞ்சுதா? இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு? அன்சிப் ஆயிடுச்சா? கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அன்சிப் பண்ண ஃபைல் எங்க இருக்கும்? ஓபிடி டாம்கேட் குள்ளே தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரன் பண்ணணுமா? ஸ்டார்ட் பண்ணணும். காப்பி பண்ணி என்ன பண்ணணும்? எக்ஸ்போஸ் பண்ணலாமா? எக்ஸ்போஸ் பண்ணணும்ல, நம்மளோட கண்டெய்னரை எக்ஸ்போஸ் பண்ணணும்ல. சோ என்ன பண்றேன்? எக்ஸ்போஸ் யூஸ் பண்ணி என்ன போர்ட் நம்பர்ல ஓடுது? டாம்கேட் 8080. சோ அப்படி நான் கொடுத்துருக்கேனா? லைக் எக்ஸ்போஸ்ன்னு சொல்லி கரெக்டுங்களா? கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அப்புறமா வரேன். சரிங்களா? எக்ஸ்போஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? காப்பி யூஸ் பண்ணி டிப்ளாய்மெண்ட்னா காப்பி தான் சொல்லியிருக்கேன். காப்பி யூஸ் பண்ணி நம்ம கிட்ட என்ன இருக்கும்? ஒரு sample.var ஃபைல் அப்படின்னு ஒன்று லோட் பண்ணி வச்சுக்கணும். மிஷினுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எங்க போட போறோம்? /opt குள்ள டாம்கேட்டுக்குள்ள நீ இப்போ நீ கேட்கலாம் ஒர்க் டைரக்டரின்னு சொல்றீங்களே, அப்போ டாம்கேட்டுக்குள்ள போய் விழுந்தா போதுமா? இல்லையே. டாம்கேட்டுக்குள்ள அப்பாச்சி டாம்கேட்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அதுக்குள்ள தானே என்ன இருக்கும்? வெப் ஆப்ஸ். கரெக்ட் தானே? அதுக்குள்ள தான் உங்களுக்கு வெப் ஆப்ஸ் இருக்கும். கரெக்டா? சோ இதுக்குள்ள வெப் ஆப்ஸ் இருக்கா? சோ நான் போட்டது கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஃபைன். கரெக்டா? கரெக்டா பண்ணிருக்கோம். கடைசியா நம்ம என்ன பண்ணோம்? இப்போ வரைக்கும் டாம்கேட் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. சோ நேத்து நான் உங்களுக்கு அதை இது பார்க்க சொன்னேன், பாத்தீங்களா? அப்பாச்சி சிடிஎல் -d foreground சொல்லி நான் உங்களை பார்க்க சொன்னேன். எதுக்காகன்னு சொல்லி பார்க்க சொன்னேன். அப்பாச்சி ரன் பண்றதுக்கு அந்த 3 போட்டிருந்தேன். டபுள் கோட்ஸ்ல அப்பாச்சி சிடிஎல் போட்டிருந்தேன். கமா போட்டு -d ஒன்னு போட்டிருந்தேன். கமா போட்டு foreground போட்டிருந்தேன். இது எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்களா? எஸ் ப்ரோ, பார்த்தேன் ப்ரோ. பாத்தீங்களா? அது புரிஞ்சுதா வந்து உங்களுக்கு? சொல்லாதீங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சது ப்ரோ. ஓகே. சோ அவர் பாத்துட்டாரு. அப்ப நான் தனியா அதாச்சும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அப்புறமா எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? மிச்சம் எல்லாரும் பார்க்கட்டும். சோ அவங்களுக்கு ஐடியா வருமா? எப்படி வரும்னு சொல்லி பார்க்கலாம். தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. லைக் நீங்க சொல்றது கரெக்டா இல்லையா செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறமா. ஓகே. ஃபைனா? ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா சிஎம்டி போட்டுட்டு நான் என்னுடைய டாம்கேட்டை ரன் பண்ணிக்க போறேன். சோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? சிஎம்டி போட்டுட்டு சி பக்கெட் கொண்டு வரணுமா? கொண்டு வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல என்ன பண்றேன்? எந்த பாத்துல இருக்கு எனக்கு அப்பாச்சி டாம்கேட்? ஓபிடி குள்ள டாம்கேட்டுக்குள்ள இதுக்குள்ள என்ன இருக்கும்? /bin/startup.sh போடுவோமா? இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கான கமாண்ட். இப்போ உங்களுக்கு
Catalina dot sh என்ன startup dot sh சொல்லி காட்டுறேன். So Catalina dot sh run starts Tomcat in the foreground, displaying the logs on the console that you starting it. அப்படின்னு சொல்லுது. So இல்ல இங்க பாத்துக்கலாம். இது பாத்தீங்களா டிஃபரன்ஸ் பாருங்க. Catalina dot sh யூஸ் பண்ணீங்கன்னா starting Tomcat in where foreground. Startup dot sh starting Tomcat in background while writing response in log file. உங்களுக்கு என்ன சொல்றேன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்றேன், எப்பவுமே நம்மளோட கண்டெய்னர்ல நம்மளுடைய பேக்கேஜஸ் வந்து ஃபோர்கிரவுண்ட்ல தான் ரன் பண்ணணுமா இல்ல பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணணுமா, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்கிரவுண்ட்ல ரன் பண்ணணுமா இல்ல பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணணுமா. அப்போ நம்ம நேத்து பார்த்ததும் டாம்கேட் சாரி அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணதும் ஃபோர்கிரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது ஸ்டார்ட் அப் டாட் sh யூஸ் பண்ணேன்னா அது என்ன ஆகும், டாம்கேட்டை பேக்ரவுண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கும். நான் இப்ப என்ன யூஸ் பண்ண போறேன்னா ஸ்டார்ட் அப் டாட் sh யூஸ் பண்ண போறது கிடையாது, Catalina டாட் sh யூஸ் பண்ண போறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஃபோர்கிரவுண்ட் ரன் ஆக போகுது. நம்ம ஏன் ஃபோர்கிரவுண்ட் ரன் பண்ணணும், நம்ம ஏன் பேக்ரவுண்ட் ரன் பண்ணணும், அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்க பார்த்து எனக்கு சொல்ல போறீங்க. சொல்றது புரிஞ்சுதா? ஓகேங்களா? நம்ம கண்டெய்னர்ஸ் ஏன் வந்து ஃபோர்கிரவுண்ட்ல நம்ம ரன் பண்ண வைக்கணும், ஏன் இந்த மாதிரி கேட்கறாங்க. ஃபைன், ஓகே. சோ அதனால இந்த இடத்துல என்ன பண்றேன், ஸ்டார்ட் அப் டாட் பதிலா நான் Catalina டாட் sh அப்படி சொல்லி போட்டுட்டு கடைசியா கமா போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன போட்டிருந்தேன், ஏதோ போட்டிருந்தேன் டபுள் கோட்ஸ்ல ரன் போட்டிருந்தேன். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது வழியா பண்ண கூட எனக்கு வந்து ஓகே தான், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. சரிங்களா? ஓபிடி டாம்கேட் அப்பாச்சிக்குள்ள பென்னுக்குள்ள Catalina டாட் sh சொல்லி போட்டுருக்கேன். இப்போ நான் ஒண்ணு பண்ண போறது நீங்க பண்ணாமலே இருக்கலாம், இது பண்ணாம இது மட்டும் போட்டாலே உங்களுக்கு எல்லாமே பக்காவா ரன் ஆயிடும். இப்ப நான் சும்மா என்ன போடுறேன், எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள ஓபிடி டாம்கேட்டுக்குள்ள அப்பாச்சிக்குள்ள தான் அந்த பின் ஃபோல்டரு, கான் ஃபோல்டரு, வெப் ஆப்ஸ் ஃபோல்டரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன ஃபோல்டர் இருக்கும், வ்ளாக்ஸ் ஃபோல்டரு, டெம்ப் ஃபோல்டர், இது எல்லாமே அப்பாச்சி டாம்கேட்டுக்குள்ள தான் இருக்கு தவிர டாம்கேட் டைரக்டரிக்குள்ள இல்லாதனால நான் என்ன பண்றேன், எனக்கு திருப்பி நான் அப்பாச்சி டாம்கேட்டுக்குள்ள போயிட்டு அதெல்லாம் இருக்கு, அந்த டைரக்டரிக்குள்ள தானே அந்த அப்பாச்சி டாம்கேட் பேக்கேஜ்க்குள்ள தானே இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், அங்க இருக்கிறது எல்லாமே என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ஒர்க்கிங் டைரக்டரி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், அங்கதான் மெயினா எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரன் அண்ட் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனக்கு ஓபிடிக்குள்ள டாம்கேட்டுக்குள்ள என்ன இருக்கும், அப்பாச்சி டாம்கேட் இருக்குமா, இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே என்னது, இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே கொண்டு வந்துட்டு ஓபிடி டாம்கேட்டுக்குள்ள வச்சிரு அப்படி சொல்ல வரேன். புரிஞ்சுதா? மூவ் கமாண்ட் தானே யூஸ் பண்ணுவோம், அப்படிதானே யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? சோ மூவ் பண்ணி என்ன பண்றேன், ஓபிடி டாம்கேட்டுக்குள்ள அப்பாச்சி டாம்கேட்ன்ற பேக்கேஜ்க்குள்ள இருக்கிற எல்லா டைரக்டரிஸுமே என்ன பண்ணிடு, ஓபிடி டாம்கேட்டுக்குள்ள நீ மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிட்டேன்னா அப்போ எனக்கு இதெல்லாம் மென்ஷன் பண்ண அவசியம் இருக்கா, லைக் சாரி இது மென்ஷன் பண்ண அவசியம் இருக்கா, இதை மட்டும் மென்ஷன் பண்ண அவசியம் இல்ல ஸ்ட்ரைட்டாவே ஓபிடி டாம்கேட்டுக்குள்ள பின் டைரக்டரி இருக்கும், வந்துரும்ல. இது ரன் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு இது ரன் வந்துருமா, இங்க இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஓபிடி டாம்கேட்டுக்குள்ள வந்துருச்சா, இப்போ பின்னும் டாம்கேட் டைரக்டரிக்குள்ள வந்திருக்குமா. அப்புறம் இதை மென்ஷன் பண்ணணுமா, இதை மென்ஷன் பண்ணிருப்போமா, பாத்தீங்களா? பண்ணல, கரெக்ட்டுங்களா? ஏன் பண்ணல, பிகாஸ் இந்த அப்பாச்சி டாம்கேட்ன்ற பேக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள இருக்கிற வெப் ஆப் இருந்தாலும் சரி, நான் சொன்ன பாத்தீங்களா வெப் ஆப்ஸ், லாக்ஸ், பைனரிஸ், கான்ஃப் இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா இதுக்குள்ள மூவ் பண்ணி வச்சதுனால நான் ஒரு வாட்டி என்ன பண்ண தேவையில்ல, இதெல்லாம் நான் வந்து கூப்பிடணும்னு அவசியம் இருக்கு, எனக்கு அவசியம் கிடையாது. சொன்ன புரிஞ்சுதா? கிளியர்? ஏன்னா எனக்கு எல்லாமே இங்க இருக்கு, நான் என்னுடைய ஒர்க் டைரக்டரிக்கு நான் மூவ் பண்ணிட்டேன்னு சொல்ல வரேன்.
எதுக்கு ஒர்க் டைரக்டரி ரிமூவ் பண்ண? பிகாஸ் என்னுடைய அப்பாச்சி டாம் கேட் இருக்கிற எல்லா அதுக்கு அப்பாச்சி டாம் கேட்ன்ற ஒரு இருக்க தவிர நான் ஒர்க் டைரக்டரி சொல்லி அதுதான் என்னோட மெயின் சொல்லி வச்சிருக்கேன். புரியுதுங்களா? அதுக்குள்ளதான் எனக்கு எல்லா ஃபைல்ஸுமே வேணும்னு சொல்லிருக்காக நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லி கேட்டேன்னா, இந்த மூவ் யூஸ் பண்ணி ஓபிடி டாம் கேட் அப்பாச்சி டாம் கேட் என்ற ஒரு பேக்கேஜ்க்குள்ள எனக்கு எல்லாமே இருக்கும். இது கொண்டு வந்து இங்க மூவ் பண்ணி வச்சுட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், சாம்பிள் டாட் வார்ஃபைல கொண்டு போயிட்டு ஓபிடி டாம் கேட்டுக்குள்ள நான் வெப் ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல வெப் ஆப்ஸ் அப்புறம் பின் எல்லாம் வந்திருக்கும்ல, இது வச்சு நான் என்ன பண்றேன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சொல்ல வரேன். கிளியரா? இப்போ இதை வச்சு ஐ எம் கோயிங் ஆன் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு காப்பி விஐ டாக்கர் ஃபைல் insert paste it here escape : duplication எடுப்பு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ டாக்கர் இமேஜ் தானே இருக்கா? இல்லை. டாக்கர் பிஎஸ் போட்டா எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ இமேஜ் நம்மளுக்கு வேணும், டாக்கர் ஃபைல் தான் இருக்கு. அதே மாதிரி சாம்பிள் டாட் வார் ஃபைல் வேணும்ல, பிகாஸ் நம்மகிட்ட சாம்பிள் டாட் வார் ஃபைல் இல்லை, அதனை கொண்டு போய் போட சொல்லியிருக்கோம், அப்படி டெவலப் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டப்ளிகேட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாமா? சாம்பிள் வார் ஃபைல் ஃபார் டாம் கேட். So right click, ஆயிடுச்சா? இப்ப இருக்கா சாம்பிள் ஃபைல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம பண்றதும் கரெக்டா போய் முடியும். இப்ப எப்படி பில்ட் பண்றது? டாக்கர் build -t tomcat image, அப்புறம் எதர் வேற பாத்து இருந்துச்சுன்னா நீங்க பாத்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இதே பாத்து பண்றதுனால என்ன பண்ணிக்கலாம், டாட் யூஸ் பண்ணிக்கலாமா? அது ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணிக்குமா? டாக்கர் ஃபைல் பிக் பண்ணிக்குமா? போட்டு என்ன பண்றேன், என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆகுதா? ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஒன்னொன்னா நடக்கும். எவ்வளவுதான் இருக்கு. ஸோ எல்லாமே நான் பண்ணது எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இப்போதான் ஜாவாவே ரன் பண்ணியிருக்கு, ஜாவாவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம், டாம் கேட் டவுன்லோட் பண்ணி எல்லாமே ஒரு டாம் கேட் சர்வர்ல ஒரு டாம் கேட் கண்டெய்னரா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணிருக்கோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் எங்கே டெப்ளாய் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னுடைய டாம் கேட் சர்வர்ல டெப்ளாய் ஆயிருக்குங்க, என்னோட டாம் கேட் கண்டெய்னர்ல டெப்ளாய் ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்லணும். சக்சஸ்ஃபுல்லி போய் சக்சஸ்ஃபுல் டேக் வந்துருச்சா செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ டாக்கர் இமேஜஸ் போட்டா எனக்கு உபுண்டு பேஸ் இமேஜ் பில்ட் பண்ணி எடுத்திருக்கு, டாம் கேட் இமேஜ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ரன் பண்ணலாமா? ஸோ டாக்கர் ரன் -d அப்புறம் -p போர்ட் நம்பர் டபுள் கோட்ஸ் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட் நம்பர் என்னது, ஹோஸ்ட் போர்ட். அதுல ஹோஸ்ட் போர்ட் என்ன போட்டுக்கலாமா? என்ன பண்றேன் 9090 போடுறேன், கோலன் கண்டெய்னர் போட்டு என்ன போட்டிருக்கோம், எக்ஸ்போஸ் என்ன பண்ணிருக்கோம் 8080 எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோமா? ஸோ அதனால 8080 கோலன் போட்டுட்டு கடைசி என்ன பண்ணணும், டாம் கேட் இமேஜ் போட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் ரன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க டாக்கர் பிஎஸ் போட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோட கண்டெய்னர் ஐடி, டாம் கேட் இமேஜ் நேம், கமாண்ட் சிஎம்டில போட்டது, ஸ்கேட் 4 செகண்ட்ஸ் அப் 3 செகண்ட்ஸ்ல இருக்கு, 9090 நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நேம் செக் பண்ணி பார்க்கலாமா? செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு will get idea. கோலன் என்ன பண்ணணும், 9090 போட்டா டாம் கேட் பேஜ் தான் வரும் கரெக்டா? ஸ்லாஷ் என்ன பண்ணணும், ஸ்லாஷ் சாம்பிள்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் has been deployed.
அப்ப இந்த இமேஜை யார்கிட்ட கொடுத்தாலும் அப்ளிகேஷனை கொண்டு வர முடியுமா முடியாதா? இந்த இமேஜை டாம்கேட் இமேஜை நான் உங்க சிஸ்டம்ல கொடுத்தா கூட இது ரன் ஆகாதா? அதனாலதான் இது ஐசோலேட்டட். டாக்கர்னாலே ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் சொல்றாங்களா? ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட், ஈஸிலி போர்ட்டபிள், லைட் வெயிட் மிஷின் சொல்றாங்க பாத்தீங்களா? இதுதான் லைட் வெயிட் ஐசோலேட்டட் சொல்றது. புரிஞ்சுதா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு 3 விதமான, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் டாக்கர் ஃபைல், அதோட கொஞ்சம் மாடரேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை எண்டா லைக். இதோட தாண்டி நிறைய இருக்கும். மல்டி ஸ்டேஜ் டாக்கர் ஃபைல்லாம் சொல்லுவாங்க. மல்டி ஸ்டேஜ் டாக்கர் ஃபைல்னா இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரே இதுல ஜாவாவும் கொண்டு வந்திருக்கேன், டாம்கேட்டும் கொண்டு வந்திருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இது இஷ்யூஸ் ஆகும் சொல்லிட்டு மல்டி ஸ்டேஜா என்ன பண்ணுவாங்க, பிரிச்சிருவாங்க. 2 ஸ்டேஜா எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எனக்கு என்ன ஆகும், ஜாவாக்கு மட்டும் எழுதுவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எனக்கு என்ன பண்ணிட்டோம், டாம்கேட் டவுன்லோட் பண்ணி வைக்கட்டும், அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைல் எழுதுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜாவா ரன் பண்றதுக்கு என்ன தேவை, சாரி டாம்கேட் ரன் பண்றதுக்கு என்ன தேவை, ஜாவா வேணும் இல்லையா? அப்ப ஜாவாக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, தனியா அதே ஃபைல்ல தனித்தனியா பிரிச்சு எழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் மல்டி ஸ்டேஜ் டாக்கர் ஃபைல். அதுக்கு பேர் தான் மல்டி ஸ்டேஜ் டாக்கர் ஃபைல். புரியுதுங்களா? சோ எந்த ஒரு நீங்க சாஃப்ட்வேர் கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு டிபெண்டன்சியோ பைனரிஸ் ஏதாச்சும் வேணும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, ரேண்டமா பெரிய ஃபைல டாக்கர் ஃபைல் எழுதாம மல்டி ஸ்டேஜ் டாக்கர் ஃபைல பிரிச்சிடுவாங்க. அப்படி பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும். சோ என் லேட்டா பத்தி நான் காட்டியிருந்திருப்பேன். சோ ஓகே, நோ ப்ராப்ளம். மல்டி ஸ்டேஜ் டாக்கர் ஃபைல் நான் காட்டியிருந்திருப்பேன், நோ ப்ராப்ளம். நான் எப்படி ஃபியூச்சர்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இல்லையா? ஓகேங்களா? சோ இதோட நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், we are going to see a concept called, இது வரைக்கும் கிளியரா ஆன்லைன்ல? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ப்ரோ, கிளியர் ப்ரோ. காயத்ரி, ஜபா, Yes, யுவராஜ். clear. Yes, sir. Yeah. So இன்னைக்கு நம்ம what you are going to see அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, we are going to see a concept called Docker volumes. சரிங்களா? Docker volumes. இப்போ நான் போயிட்டு சரி, நான் Docker volumes நான் போல, லைக் வால்யூம்னா எதுக்காக யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸ்டோரேஜ். வால்யூம்னா ஸ்டோரேஜ். நேத்து நம்ம பார்க்கும்போது நம்ம இமேஜ தான் என்ன பண்ணோம், ஃபைலா கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தோம். அது ஒரு பேக்கப் மாதிரி. சரிங்களா? இப்போ ஒரு டாக்கர்ல கண்டெய்னரா ஓடிட்டு இருக்கா, அந்த கண்டெய்னருக்குள்ள நிறைய ஃபோல்டர்ஸ் பாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குமா இருக்காதா? இப்போ நம்ம நார்மலி HTTPன்ற இமேஜ வச்சு நம்ம ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணா அதுக்குள்ள இந்த htdocs இருந்துச்சு, லைப்ரரி இது மாதிரி மல்டிபிள் டைரக்டரிஸ், மல்டிபிள் ஃபைல்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்னுடைய கண்டெய்னர் வந்து கிராஷ் ஆகுது, அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் வந்து தொலைஞ்சிடுது அப்படின்னா, அப்ப நம்மளால வந்து ரெட்ரீவ் பேக் பண்ண முடியாது. ரெட்ரீவ் பேக் பண்ண முடியாதுன்னா லைக் நம்ம எதுவுமே நம்ம தனியா எடுத்து வைக்கல, எதுவும் போட்டு வைக்கல. இதுவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வால்யூமா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். டாக்கர்ல வால்யூம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம எந்த வால்யூம் வேணுமோ அந்த வால்யூமை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா, அந்த வால்யூம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பேக்கேஜஸ் இல்ல கண்டெய்னருக்குள்ள ஃபைல்ஸோ இல்ல டைரக்டரிஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த வால்யூம் கூட மேப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற எல்லா திங்ஸ், what are the files, what are the directories you are having னா அது எல்லாமே என்ன இருக்கும், என்னோட லோக்கல் சிஸ்டம்ல ஒரு ஃபைல், ஒரு வால்யூம்க்குள்ள, அதாவது வால்யூம் இன் தி சென்ஸ் ஒரு டைரக்டரிக்குள்ள என்ன பண்ணிருப்பேன், தனியா எடுத்து வச்சுப்பேன். அப்போ உங்களுடைய இதுதான் உங்களோட மிஷின் வச்சுக்கோங்களேன். இந்த மிஷினுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, மல்டிபிள் கண்டெய்னர்ஸா நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ரன் பண்ணிட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ்ங்க அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டா? இந்த மாதிரி மல்டிபிள் கண்டெய்னர்ஸா என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப இந்த மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா இதுக்குள்ள உங்களுக்கு நான் சொன்ன பைனரிஸ், லைப்ரரிஸ், டைரக்டரிஸ், ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் இது எல்லாமே இருக்குமா? இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கும். எதுக்காக அந்த வார்த்தை சொன்னா ஐசோலேட்டட் சொன்ன பாத்தீங்களா? ஐசோலேட்டட்னா இந்த மிஷினுக்கும் இந்த கண்டெய்னர்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. என்னது, இது ஒரு EC2 மிஷின்னா இந்த EC2 மிஷினுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா?
EC2 மிஷினுக்கும் இந்த கண்டெய்னர் சம்பந்தம் கிடையாது. அப்போ இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டெய்னர்ஸ்குள்ள இருக்கிற அந்த நான் சொன்ன பைனரிஸ் எல்லாமே அது எங்க இருக்கும்? இந்த சர்வர் இந்த கண்டெய்னர் கிராஷ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே எங்க இருக்கும்? அது அந்த கண்டெய்னரோட எல்லாமே டெலீட் ஆயிடும். அப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்றேன், என்னோட மிஷினுக்குள்ள எனக்கு எந்த பாத் வேணுமோ அதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஓபிடிக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிப்பேன். சரிங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கப் பண்ண வேணாம், லைக் வால்யூம் 1 அப்படி சொல்லி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள எந்த பாத்துல வேணுமோ நீங்க கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஓபிடிக்குள்ள தான் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. கிரியேட் பண்ணி வச்சுட்டேன்னா அப்போ இதுதான் என்னுடைய ஒரு வால்யூம். இதுக்கு பேர் என்னது? இந்த ஓபிடி இதெல்லாம் எங்க இருக்கும்? ஒரு EC2க்குள்ள எதுக்குள்ள இருக்கும்? EBS தானே. 8 GB 30 GB போடுறீங்கல்ல, அதுக்குள்ள தானே எல்லாமே இருக்கும். இந்த ஓபிடி இருந்தாலும் சரி, டெம்பா இருந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி. அப்போ ஒரு EBS-ஆ? கரெக்டா இல்லையா? ஒரு EBS தானே. அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு இந்த கண்டெய்னர்ஸ்க்கும் இந்த மிஷினுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லியாச்சு. இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே கண்டெய்னர்ஸ்குள்ள தான் இருக்கு போது சொல்லியாச்சு. இப்ப நம்ம அதை கொண்டு வந்துட்டு இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்ம இந்த வால்யூம்க்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி மேப் பண்ணிட்டோம்னா அப்போ இங்க ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிடும்? இங்க வந்து ஸ்டோர் ஃபியூச்சர்ல இந்த கண்டெய்னர் கிராஷ் ஆனா கூட பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வால்யூம் நம்ம எடுத்துக்கலாமா? புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் மவுண்ட் பைண்டிங் சொல்லுவாங்க. மேப் சொல்லிட்டு பாத்தீங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வால்யூம் கிரியேட் பண்ணி மவுண்ட் பைண்டிங் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது என்னோட கண்டெய்னரையும் என்னோட வால்யூமும் நான் என்ன பண்றேன், வால்யூமை மவுண்ட் பண்ணி என் கண்டெய்னர் கூட பைண்ட் பண்றேன் இல்லையா, அதனாலதான் மவுண்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இதுதான் டாக்கர் வால்யூம்ஸ். அப்போ நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு டாக்கர் வால்யூம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவனே வந்து பண்ணிருப்பான், உங்களுக்கு இதெல்லாம் வச்சிருப்பான். இருக்கா வால்யூம்ஸ் சொல்லி இதுல நிறைய வால்யூம்ஸ் எல்லாம் இருக்கு. பர்சிஸ்டன்ட் வால்யூம் சொல்லுவாங்க. இந்த பர்சிஸ்டன்ட் வால்யூம்ஸ்லாம் நீங்க பாத்து ஃபியூச்சர்ல நீங்க பார்க்கும்போது Kubernetes-ல பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வரும் persistent volumes. So volumes are the preferred mechanism for persisting data generated by and used by Docker containers. சொன்னனா? While bind bounds are dependent on the directory structure and OS of the host machine, volumes are completely managed by Docker. Volumes have several advantages over bind bounds. So இந்த மாதிரி பேக்கப்காக மைக்ரேட் பண்றதுக்காக, இதுக்காக பேக்கப்பிங் அண்ட் மைக்ரேட் பண்றதுக்காக you can manage use volume using Docker CLI commands. Volume work both on Windows and Linux. இந்த மாதிரி வால்யூம்ஸ் பத்தின இது கொடுத்திருக்கான். வால்யூம்ஸ் கேன் பி மோர் சேஃப்லி ஷேர்ட் அமாங் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். அப்படிதானே போட்டிருக்கேன் டயக்ராமே. கரெக்டா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க பாத்தீங்களா, சோ இந்த கண்டெய்னர் இருக்கு, ஒரு வால்யூம் இருக்குன்னா இந்த ஃபைல் சிஸ்டம் இது எல்லாமே நம்மளுக்கு இது ஒரு TMPFS மவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஹோஸ்ட் மிஷினுக்குள்ள கண்டெய்னர் ஓடிட்டு இருக்குன்னா இந்த வால்யூம் மெமரி, இது கண்டெய்னருக்கு உண்டான மெமரி இருக்கும் இல்லையா, மெமரியும் இத என்ன பண்ணிருப்பாங்க ஒரு வால்யூமா கிரியேட் பண்ணிட்டு அதை பைண்ட் மவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா இது இருக்கிற எல்லாமே இங்க என்ன ஆயிடும், உங்களுக்கு ஸ்டோர் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும்னு சொல்லலாம். இதுமாதிரிதான் பைண்ட் மவுண்ட். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஸ்டஃப்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா வால்யூம் எப்படி கிரியேட் பண்றது, வால்யூம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வால்யூம் கிரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா டாக்கர் வால்யூம்ஸ் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டினா ரைஸ் பண்ணுவாங்க. அந்த சாட்ல வேணா இந்த லிங்க் நான் ப்ரொவைட் பண்றேன், நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. நான் எல்லாமே என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிருக்கேன். லைக் இட் இஸ் a volume in which we can take backup or container. ஸோ எப்படி பண்ணணும், கிரெடிட் டைரக்டரி அடிப்படை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு டைரக்டரினா நம்மளுடைய மிஷின்குள்ளேயே என்ன பண்ணிக்கலாம், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அதுவா ஒரு வால்யூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், இங்க போட்டிருக்காங்களா, unlike a bind mount you can create and manage volumes outside the scope of any container. Create and manage volumes. Docker volume create கொடுத்துட்டு வால்யூம் நேம் என்ன வேணுமோ அது கொடுத்தீங்கன்னா அந்த வால்யூம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல. ஸோ either way இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன், என்னோட மிஷின் இருக்கா, இங்க போயிட்டு டாக்கர் வால்யூம் ls லிஸ்ட் பண்ணி காட்டு, எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸ்டர்னலா எந்த ஒரு
ஸ்டோரேஜ் நான் யூஸ் பண்ணல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் EFS யூஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். EFS இருக்கா, எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம், அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டாக்கர் வால்யூம் கிரியேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா EBS தான் யூஸ் பண்றதுனால என்ன பண்ணிக்கிறேன், EBSன்றதுனால என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு OPT இந்த டெம்பிள் இருக்கும் இல்லையா, அதே ஒரு வால்யூமா கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதே என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்து எனக்கு இதுதான் என்னுடைய பாயிண்ட், இதுதான் என்னோட வால்யூம்ங்க, இதுக்கு மேல என்னோட கண்டெய்னர்ஸ்க்கு எல்லாமே இதுதான் என்னோட வால்யூமா இருக்க போது ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்க போறேன். புரிஞ்சுதா? நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு எக்ஸ்டர்னலா டாக்கர் வால்யூம் கிரியேட் பண்ணிட்டு அந்த வால்யூம் எப்படி யூஸ் பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்கர் வால்யூம் கிரியேட் கொடுத்துட்டு மை வால் அப்படி சொல்லி கொடுத்து என்டர் அடிச்சேன்னா கிரெடிட் அடிச்சா இப்போ நான் LS போட்டு பார்த்தேன்னா இந்த லோக்கல் டிரைவருக்குள்ள எனக்கு என்ன இருக்கு, மை வால்யூம் இருக்கு. சரிங்களா? இந்த மை வால்யூம்ன்றது எங்க கிட்ட இருக்கும், சர்வருக்குள்ளயா, சர்வருக்குள்ள கிட்ட இருக்கு. என்னங்க, கண்டெய்னருக்குள்ளயா? சோ செக் பண்ணி பாருங்க, லோக்கல் டிரைவர்னு போட்டுருக்கு. சரிங்களா? செக் பண்ணி பாருங்க. now what I'm going to do is நான் என்ன பண்றேன், இத மாத்துக்குள்ள நான் போயிடுறேன், cd/opt பாத்துக்குள்ள போயிடுறேன். இங்க போயிட்டு மேக் டைரக்டரின்னு சொல்லிட்டு சும்மா www டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ LS போடனா www டைரக்டரி இருக்கா, cd/www டைரக்டரிக்குள்ள போயிடுறேன். இப்போ LS போட்டா எனக்கு எதுவுமே இல்ல. pwd போட்டனா எனக்கு என்ன இருக்கு, OPT www, இதுதான் என்னுடைய வால்யூம் அப்படி சொல்லி என்ன பண்ணிக்கிறேன், நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நம்ம வால்யூம் கிரியேட் பண்ணிருக்கோமா. சோ கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வால்யூம்ன்றது பேக்கப்பாவும் இருக்கும். எதுக்காக, உங்களுடைய கண்டெய்னர்ஸ்க்காக. அப்புறம் என்ன போட்டிருந்தாங்க, பேக்கப் அண்ட் வாட், மைக்ரேஷன். மைக்ரேஷன் என்னதுங்க, மைக்ரேஷன் என்னது, நம்ம இந்த கண்டெய்னர்ஸ்க்கு இந்த வால்யூம் மவுண்ட் பைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மைக்ரேஷன் என்னது, எய்தர் கண்டெய்னர்ல இருந்து லைக் வால்யூம் கொண்டு போறது மைக்ரேஷன் சொல்லலாம், இல்ல வால்யூம்ல இருந்து கண்டெய்னர் கொண்டு போறது மைக்ரேஷன் சொல்லலாம். அதான மைக்ரேஷனோட வார்த்தை மீனிங். கரெக்டா? அப்போ பேக்கப்பாவும் இருக்கலாம், as well as மைக்ரேஷனும் பண்ணிக்கலாம். மைக்ரேஷன் இந்த சென்ஸ், எனக்கு ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் டாக்கர் கண்டெய்னருக்குள்ள போறதுக்கு ஆக்சஸ் எல்லாம் இருக்காது. அவன் என்ன பண்ணுவானா, நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க, RBAC எல்லாம் படிப்பீங்க, ரோல் பேக், நீங்க ஏற்கனவே ஜென்கின்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளக்கின் ஏதாவது படிச்சீங்களா, RBAC ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜின்ற பிளக்கின்லாம் யூஸ் பண்ணி பாத்தீங்களா, யூசர் அதெல்லாம் பண்ணிருப்பாருல்ல, யூசருக்கு வந்து அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி கன்சோல் லெவல் ஆக்சஸ் எல்லாம் காட்டியிருப்பாருல்ல. எல்லாருக்குமே எல்லா ஜாப்ஸும் காட்டாது, கரெக்டா? அட்மினுக்கு மட்டும் தான் என்ன பண்ணும், எல்லா ஜாப்ஸுமே காட்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவீங்க, நீங்க கீபோர்ட்ஸ்ல படிக்கும்போது RBACலாம் நீங்க பார்ப்பீங்க. ஸோ எனக்கு வால்யூம்ன்றது பேக்கப்பாவும் இருக்க போகுது, பிளஸ் என்னவா இருக்க போகுது, எனக்கு மைக்ரேஷன் பண்றதுக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ நார்மலி நம்மளுக்கு HTTPDன்ற இமேஜ் ரன் பண்ணா நம்மளுக்கு என்ன கண்டென்ட் வரும், HTTPDன்ற இமேஜ் ரன் பண்ணா இட் ஒர்க்ஸ்னு வரும். இப்போ நான் என்ன பண்றேன், இதுதான் என்னோட வால்யூம் சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டு, என்னது இதுதான் என்னோட வால்யூம் சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த வால்யூம்குள்ள போய் நான் என்ன பண்றேன், vi index.html ஒரு ஃபைல் எழுத போறேன். ஓகேங்களா? இங்க இருந்து நான் மைக்ரேட் பண்றேன். அதாவது இங்க இருந்தே அந்த கண்டென்ட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஐடியா வரும். ஸோ இன்சர்ட் மோட் போயிட்டு ஸோ வெல்கம் டு டாக்கர் 3 அப்படி சொல்லி நான் போட்டு, ஓகேங்களா, எஸ்கேப் :wk எக்ஸ்டெர்மினேட் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு index.html ஃபைல் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி சும்மா டம்மியா என்ன பண்றேன், டச் போட்டு ஃபைல் 1 அப்படி சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேக் டைரக்டரி போட்டு சும்மா டைரக்டரி 1 அப்படி சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ என்கிட்ட இந்த பாத்துல இந்த வால்யூம்ல பாத்தீங்கன்னா ஃபைல் 1 டைரக்டரி 1 index.html சொல்லி இது எல்லாமே என்கிட்ட என்ன இருக்குன்னா இருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட டிஃபால்ட்டா HTTPDன்ற இமேஜுக்குள்ள ஒரு index.html ஃபைல் இருக்குமா,
htdocs-குள்ள it works இருக்குமா? அப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்தே நான் வந்து என்னோட index.html ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அங்க என்ன பண்ண போறேன், மவுண்ட் பைண்டிங் பண்ணாதான் உங்களால என்ன பண்ண முடியும், மைக்ரேஷனை பண்ணிக்க முடியும். அதாவது வால்யூமையும் கண்டெய்னரையும் மவுண்ட் பைண்டிங் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், உங்களால இன்டெகிரேஷன் மைக்ரேஷன் பேக்கப்காக யூஸ் பண்ண முடியும் சொல்ல வரேன். அப்போ நான் அந்த கண்டெய்னர் ரன் பண்றதுக்கு கமாண்ட் கொடுத்துருக்கேன். இங்க என்ன கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கமாண்ட் நான் கொடுத்துருக்கேனா, ஓகேங்களா? அப்போ நான் அந்த கமாண்ட் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்னா ஐடியா வரும் சொல்ல வரேன். அது போட்டுருங்க. இங்க என்ன சொல்றேன் பாருங்க, நம்ம கிட்ட இன்னும் HTTP இமேஜ் இல்ல. HTTP இமேஜ் இல்லாம நம்ம கண்டெய்னர் ரன் பண்ண ரன் ஆகுமா? எப்படி ரன் ஆகும்? நேற்று காட்டினல, நேற்று அதுவே என்ன பண்ணும், இமேஜ் இல்லைன்னா கூட டாக்கர் அஃபிஷியல் இமேஜ்ல இருந்து என்ன பண்ணும், அப்ல இருந்து புல் பண்ணி அதுவே நம்மளுக்கு கண்டெய்னர் கூட ரன் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு அந்த இமேஜ் இருக்கணும்னு தான் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்றேன், docker run -d -v என்னது, வால்யூம். என்னது -v னா வால்யூம் அப்படின்னு போட்டு எது என்னோட வால்யூம்ஸ் சொல்லியிருக்கேன் நானு, என்ன போட்டிருக்கேன், OPTW. நான் எதுக்கு இந்த இதே மாதிரி போறேன்னா, நான் அந்த நோட் பேட்ல கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சொல்லி தான் இதே மாதிரி நேம் வச்சு நான் போறேன். நீங்க அதே நேம் வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க OPT-க்குள்ள எந்த நேம் வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? சோ /opt/www தான் என்னது, என்னுடைய வால்யூம். இந்த வால்யூமை கொண்டு போயிட்டு நான் எது கூட மவுண்ட் பைண்ட் பண்ண போறேன், /user லோக்கல்குள்ள அப்பாச்சி 2 இருக்கும் பாத்தீங்களா, நான் அந்த வால்யூம் அதாவது அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து என்னுடைய வால்யூமா கன்சிடர் பண்ணி மவுண்ட் பைண்ட் பண்ணல. ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றேன், யூசருக்குள்ள என்ன இருக்கு, லோக்கல் அப்பாச்சி 2க்குள்ள இருக்கிற htdocs தான் என்ன பண்ண போறேன்னா இந்த வால்யூம் கூட நான் என்ன பண்றேன், மவுண்ட் பைண்ட் பண்றேன்னு சொல்ல வரேன். எதை, இந்த பாத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுக்கு பாத்தீங்களா, என் கண்டெய்னருக்குள்ள ரன் ஆகி கொடுக்கும்ல, கண்டெய்னருக்குள்ள வேரியஸ் டைரக்டரிஸ் தான் இருக்குன்னு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? நீங்க இது என்ன பண்ணலாம், வொர்க் டைரக்டரி மட்டும் நீங்க வந்து மவுண்ட் பைண்ட் பண்ணனும்னா என்ன பண்ணிக்கலாம், நீ டாக்கர் ஃபைல் எழுதிருப்பல்ல, டாக்கர் ஃபைல் எழுதும்போது நம்மளுடைய வொர்க் டைரக்டரி இதான் சொல்லி மூவ்மெண்ட் பண்ணலாம், பண்ண முடியாது, பண்ண முடியாதா? பண்ணலாம். நீ ஏதாவது ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிட்டு வால்யூம் கிரியேட் பண்ணி இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த பாத் இருக்க போது, இது பாத்துக்குள்ள நிறைய டைரக்டரிஸ் எல்லாம் வச்சுக்க போற. அப்ப என்ன பண்ணலாம், அந்த வால்யூமும் கோலன் அந்த பாத் மென்ஷன் பண்ணிட்டேன்னா அதுவும் அது மட்டும் என்ன ஆகும், மவுண்ட் பைண்ட் ஆகும். நான் இப்ப இதுக்குள்ள என்னோட HTTP-ன்ற இமேஜுக்குள்ள எனக்கு ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ் இருக்குனால நான் எல்லாத்தையும் நான் வந்து மேப் பண்ண நினைச்சேன்னா வெறும் நான் என்ன பண்ணிப்பேன், இதை மட்டும் நான் போட்டுப்பேன். புரியுதுங்களா? நாங்க பாருங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீங்க சொல்லவே இல்லை, அப்பாச்சி 2 தானே போடணும், கரெக்டா? இது மட்டும் போட்டுக்கலாம். இல்ல நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து இதுதான் எனக்கு மெயினா இருக்க போகுது, இதை மட்டும் தான் என்ன பண்ணா மவுண்ட் பைண்ட் பண்ண எனக்கு மோர் தென் எனஃப்னா அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம் சொல்ல வர. புரிஞ்சுதா? அப்போ எனக்கு இந்த வால்யூமும் இந்த பாத்தும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மவுண்ட் பைண்ட் ஆயிடுச்சு. எதனால, நான் இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கேன், -v னா வால்யூம் என்ற வார்த்தை நான் கொண்டு வந்ததுனால அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியா -p போட்டு டபுள் கோட்ஸ்ல என்ன பண்ணலாம், 6060 கோலன் HTTP இமேஜ் என்னோட அதோட கண்டெய்னர் போட்டுனது 80 போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், HTTP இமேஜ் அப்படி போட்டோம்னா இருக்கு இல்ல, நான் டைப் பண்றேன், போட்டு என்டர் அடிச்சேன்னா ஓகே ஆகுதா? டன். டாக்கர் பிஎஸ்ன்னு போட்டு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கா, இப்போ நம்மளுக்கு என்ன நடந்துன்னு பார்க்கலாமா, 6060 போட்டா எனக்கு இட் ஒர்க்ஸ்ன்னு வருதா, இல்ல அந்த வால்யூம் கூட அந்த பாத்து பைண்ட் ஆயிட்டு மைக்ரேஷனும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்தா நம்மளுக்கு என்ன கண்டென்ட் வருதோ அதை பார்த்தா தெரிஞ்சிடும். என்ன வந்திருக்கு, பேக்கப்பாவும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் நம்ம OPT/www ஒரு பாத்துக்குள்ள என்ன வச்சிருந்தோம், index.html ஃபைல்ல நம்ம என்ன வச்சிருந்தோம், வெல்கம் டாக்கர் போட்டு வச்சிருந்தோமா, அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாத்ல இருக்கிற யூசர் லோக்கல் அப்பாச்சி 2 htdocs இருக்கிற index.html ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள it works இருக்கும் பாத்தீங்களா, அது என்ன ஆயிடுச்சுன்னா மைக்ரேட் ஆயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற கண்டென்ட் எல்லாமே அங்க மைக்ரேஷன் ஆயிடுச்சு சொல்லுவார். அப்போ நான் ஒரு யூஸ் கேஸ் சொன்ன பாத்தீங்களா,
ரியல் டைம்ல நம்ம எல்லாமே கண்டெய்னர்ஸ்குள்ள போய் பண்ண மாட்டோம். ஏதாச்சும் நம்ம சேஞ்சஸ் பண்ண நினைச்சோம்னா அந்த வால்யூம் பைண்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த வால்யூம் போய் சேஞ்சஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகும், கண்டெய்னர்ஸ்குள்ள ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்குங்கன்னு சொல்ல வரேன். கிளியர்? ஆன்லைன் எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ப்ரோ. புரியுதுங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம EXEC பாருங்க, நான் எல்எஸ் போடுறேன். எல்எஸ் போட்டா எனக்கு என்ன இருக்கு, 3 டைரக்டரி 1 ஃபைல் 1 இன்டர்செக்ஷன் ஃபைல் இருக்கா. இப்போ டாக்கர் EXEC -IT போட்டுட்டு 7/bin/bash. எதுக்கு 7? கண்டெய்னர் ஐடி உள்ள போயிடுனா. சோ இங்க போறீங்கன்னா cd, நான் என்ன சொன்னேன், இந்த பாத்தை மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே மவுண்ட் பைண்ட் ஆயிருக்கும் இந்த கம்ப்ளீட்டா. நான் அது பண்ணல, ரன் பண்ணும்போது என்ன பண்ணேன், இதை மட்டும் தான் என்ன பண்ணேன், இந்த பாத்தை மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணணும், வால்யூமை மவுண்ட் பவுண்ட் பண்ணட்டும் அப்படி சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன். அதனால cd htdocs குள்ள போனீங்க அப்படின்னா எல்எஸ் போட்டு பாத்தீங்கன்னா இருக்கா, டைரக்டரி 1 ஃபைல் 1 எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பேக்கப்பாவும் இருக்கு, பிளஸ் உங்களுடைய வால்யூம்ல இருந்து அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, மைக்ரேஷன் நடந்துச்சு. அது என்ன இருக்குமா, அதுதான் ரீப்ளேஸ் ஆயிருக்கும். பாத்தீங்களா, அது இதுல இருக்கிறத இல்ல ஒண்ணுன்றது இருக்குமா வால்யூமோட. அதனாலதான் உங்களுக்கு படிக்க வச்சேன், நான் காட்டினா இல்லையா உங்களுக்கு, என்ன சொன்னேன், வால்யூம் ரீசெட் பேக்கப் ஆர் மைக்ரேட் தி பைண்ட் மவுண்ட் சொன்னா. இப்போ வால்யூமோட கான்செப்ட் பேக்கப்காகவும் மைக்ரேஷனுக்காகவும் தான் இருக்கு. அப்போ நம்ம எஸ் வால்யூம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பட்டன் இல்ல, வால்யூம்ல இருக்கிறது லைக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வால்யூம்ல இருக்கிறது நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம கண்டென்ட்ஸ் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொல்லிச்சுன்னா, கண்டெய்னருக்குள்ள போயிட்டு தான் நம்ம பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம்ல சேஞ்சஸ் பண்ணாலே உங்களுக்கு கண்டெய்னர்ஸ்ல என்ன ஆயிடும், ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி கண்டெய்னர்ல இருக்கிற கண்டென்ட்டும் வால்யூம்ல என்ன ஆயிட்டு இருக்கும், ஸ்டோர் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னலா வச்சிருப்போம்னு சொல்ல வரேன். இதுதான் டாக்கர் வால்யூம்ல கான்செப்ட். இப்போ நீங்க டாக்கர் கிரியேட் வால்யூம் கொடுத்தீங்க பாத்தீங்களா, ஒரு வால்யூம் மை வால்யூம் கிரியேட் பண்ணி பாத்தீங்களா, அப்ப ரன் பண்ணும்போது என்ன பண்ணணும், டாக்கர் ரன் -v போட்டுட்டு மை வால் சொல்லி கொடுத்து பாத்தீங்களா, அதுதான் உங்களோட வால்யூமை எடுத்துக்கிட்டு :/ எந்த பாத் வேணுமோ அந்த பாத் போட்டு வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மை வால் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த கிரியேட் பண்ண பாத்தீங்களா, இது வேற எக்ஸிட் ஆயிடுறேன். சோ மை வால் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள நான் எப்படி போறது, இதுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலி சிடி எல்லாம் போட்டு போக முடியாது, கரெக்ட்டுங்களா. சோ இதுக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து நீங்க அங்க போயிட்டு சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும், கண்டெய்னருக்குள்ள ரெஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா சொல்லி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க. இதுதான் டாக்கர் வால்யூம்க்கு உண்டான கான்செப்ட். கிளியர்? ஃபைன். இதை நீங்க பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க, எரர் ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் மீ நோ, ஐ வில் ஜஸ்ட் கைட் யூ சொல்லுங்க. நீங்க எந்த டாஸ்கா இருந்தாலும் சரி, இது பண்ண அவர் அப்படிதான் கேட்டிருந்தாரு, அகஸ்டின்லாம் அப்படிதான் கேட்டுட்டு இருக்காரு. டாஸ்க் டவுட்ஸ்னு கேட்டுட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது டவுட்ஸ் நீங்க டாஸ்க் வரும்போது யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க். அதுக்குன்னு சொல்லிட்டு சில்லியா நம்மளே வந்து ட்ரை பண்ணாம, நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் வந்து என்ன கேட்க வேணாம் சொல்லல, ட்ரை மோஸ்ட்லி என்ன பண்ணுங்க, ட்ரபிள் ஷூட்டிங் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சார்ட் அவுட் பண்ணி நம்ம பண்ணணும், இதை எப்படி கண்டுபிடிச்சு நம்ம எந்த டாட்ஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணா நம்மள சொல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? வரவே இல்லைன்னா நம்ம டவுட்ஸ் கேட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ அதே மைண்ட் செட் பில்ட் ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்ல வரேன். எதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு நீங்க வந்து போயிட்டு உங்க சீனியர்ஸையோ இல்ல பக்கத்துலயோ நீங்க கேட்டுருக்க வேணாம். என்ன பண்ணுவீங்க, நீங்களே வந்துட்டு எது வந்தாலும் நீங்க ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, பாப்பீங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஃபைன். ஓகே கைஸ். சோ இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னொரு டயக்ராம் போடுறேன். So this is my EC2 மிஷினுங்க. சரிங்களா? இதுதான் என்னோட EC2 மிஷின். ஓகே, நம்ம இந்த EC2 மிஷினுக்குள்ள வரணும்னா நம்ம எப்படி வருவோம்? நார்மலி இந்த EC2 மிஷினுக்குள்ள வரணும்னா எப்படி வரணும்? இப்போ நான் தான் ஒரு யூசர்,
நான் யாருன்னா நான் ஒரு யூசருங்க. சரிங்களா? இந்த EC2க்குள்ள மாறணும்னா எப்படி வருவேன் நானு? இந்த மிஷினுடைய இந்த மிஷினுக்கு ஒரு பப்ளிக் ஏபி இருக்குமா? சரி, இந்த பப்ளிக் ஏபிங்க இதுதான் இந்த மிஷினுடைய பப்ளிக் ஏபியா போட்டு எப்படி வருவேன்? ஓகே கோலன் 22 தானே? SH போட் 22 தானே? கரெக்டா? இப்படிதான் வருவோம். இந்த மிஷினுக்குள்ள உள்ள என்டர் ஆகணும்னா த்ரூ என்ன பண்ணுவோம்? SH வழியா வருவோம். கரெக்டுங்களா? இதுதான் என்னோட போர்ட் நம்பர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட போர்ட் நம்பர் 22 அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இந்த போர்ட் நம்பர் 22 வழியா இந்த மிஷினுக்குள்ள நான் வந்துருவேன். கரெக்டா? ஓகே. அப்போ இந்த மிஷினுக்குள்ள எனக்கு நிறைய கண்டெய்னர்ஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி எனக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் ஆர் ரன்னிங். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் 4-5 கண்டெய்னர் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே வேற வேற கண்டெய்னர்ஸ். இது HTTP-ஆ இருக்கலாம், இது என்ஜினிக்ஸா இருக்கலாம், இது டாம்கேட்டா இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு Node.js ஏதோ ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி இதெல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கு. தனித்தனியா ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தனியா பிரிச்சிடுறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வர சொல்லி கேட்டீங்கன்னா திஸ் இஸ் மை HTTPD இமேஜை பேஸ் பண்ணி ரன் ஆகிற ஒரு கண்டெய்னர். HTTPD இமேஜை பேஸ் பண்ணி ரன் ஆகிற ஒரு கண்டெய்னர் தான் இது. இப்போ நான் எந்த யூசர்னா நான் ஒரு லெவல் 1 யூசர், அதாவது லெவல் 1 L1 இன்ஜினியர். நான் ஒரு லெவல் 1 இன்ஜினியர். இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு இந்த மிஷினோட கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது பப்ளிக் ஏபி கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் PPK ஃபைல் கொடுத்துட்டாங்கன்னா என்னால இந்த மிஷினுக்குள்ள வர முடியுமா? வர முடியாதா? பப்ளிக் ஏபி அதாவது உங்களுக்கு கீ பேர் கொடுத்துட்டாங்க. அதாவது PPK ஃபைல கொடுத்துட்டாங்க. பப்ளிக் ஏபி யூசர் நேம் தெரியும்ல உங்களுக்கு, அதை கொடுத்துட்டாங்கன்னா உங்களால இந்த மிஷினுக்குள்ள வர முடியுமா முடியாதான்னு கேட்கிறேன். ஆன்லைன் வர முடியுமா முடியாதா? நான் கேட்கிற சினாரியோ எல்லாம் புரியுதுங்களா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதா இல்லையா? எஸ் ப்ரோ, கேக்குது ப்ரோ. எஸ், உங்களதான் கேட்டுட்டு இருக்குங்க. ஏன் இந்த கிளாஸ் எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? ப்ரோ வர முடியும் ப்ரோ. What about others? சூர்யா, சசி, யாரு இவங்க? நித்திஸ்ரீ, நித்திஸ்ரீ, தேவிகா, உங்களோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஓகே. சோ என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நான் L1 யூசர், அதாவது நான் L1 இன்ஜினியர். ஓகேங்களா? அப்ப நான் L1 இன்ஜினியர்னா நான் இந்த பப்ளிக் ஐபி இந்த போர்ட் நம்பர் வழியா நான் என்ன பண்ணிடுவேன்? 4 விஷயம் இருக்கணும். பப்ளிக் ஐபி, யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் போர்ட் நம்பர். போர்ட் நம்பர் எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா SSH, விண்டோஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு RDP. ஃபைனா? ஓகே. சோ இப்போ நான் இது மாதிரி நான் உள்ள வரேன். சரிங்களா? அப்போ நான் அப்படி உள்ள வரும்போது என்னால docker ps அப்படின்னு ஒரு கமாண்ட போட்டேன் அப்படின்னா என்னால எல்லா கண்டெய்னர்ஸும் பார்க்க முடியுமா முடியாதா? நான் ஒண்ணு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மிஷினுக்குள்ள வர முடியும்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? வர முடியும்னு சொன்னீங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்? docker ps ன்னு போட்டா docker இருக்கிறதுனால தான் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த கமாண்ட் வர்க் ஆகும்ல. docker ps ன்னு போட்டா எனக்கு இந்த என்னென்ன கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்க முடியுமா முடியாதா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 கண்டெய்னர் இருக்கு. 4 கண்டெய்னர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியுமா முடியாதா? ரன்னிங் தான். எஸ். போட்டா docker ps -a கண்டெய்னர்ஸ் பார்க்க முடியுமா முடியாதா? முடியும்.
கரெக்டுங்களா? இவருடைய ஒர்க் என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் டாக்கர் PA-A போட்டா எனக்கு எல்லா கண்டெய்னர்ஸ் இருக்கும். அவரால எந்த கண்டெய்னர் வேணாலும் ஏதோ ஒரு பாஸோ இல்ல ஸ்டாப்போ இல்ல ரிமூவோ இல்ல அதை பேஸ் பண்ணி ரன் ஆகுற இமேஜையோ ஏதாச்சும் பண்ண முடியுமா? முடியாது. முடியும். ஏன்னா மிஷினுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த கண்டெய்னர்ஸ்குள்ள ஒரு ஸ்டாப்போ பாஸோ என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். ஏன்னா அந்த மிஷினுக்குள்ள கண்டெய்னர்ஸ் ஓடிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ ஏதோ ஒரு அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு L1 இன்ஜினியர் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, ரேண்டமா ஒரு மிஷினுக்குள்ள கொண்டு போயிட்டு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர். என்னது ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர்? ப்ரொடக்ஷன் சர்வர் என்ன அப்ளிகேஷன் தான் நம்ம கஸ்டமர் யூஸ் பண்றது. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல என்னோட கண்டெய்னர்ஸை போயிட்டு ஏதாச்சும் அவர் கை வச்சு ஏதாச்சும் பண்ணிட்டாலோ அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஆயிடும்? கிராஷ் ஆயிடும். ஸோ தட் அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியாது? யூசரால யூஸ் பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ இவருக்கு என்ன வேலை சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்கு எல்லா கண்டெய்னர்ஸையும் வந்து பாக்குற வேலையோ இல்ல எல்லா கண்டெய்னர்ஸையும் ஹேண்டில் பண்ற வேலையோ கிடையாது அவருக்கு. அவர் என்ன வேலைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த HTTPD இந்த கண்டெய்னர் இருக்கு பாத்தீங்களா? இந்த HTTPD கண்டெய்னருக்குள்ள போகும்போது நமக்கு என்ன காட்டுச்சு? இங்க லாக்ஸ்னு ஒரு டைரக்டரி இருக்கா? டைரக்டரி ஆஃப் ஃபைலா? டைரக்டரி. இந்த லாக்ஸ் டைரக்டரி மட்டும் தான் என்ன பண்ணணும்? அவருக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? லாக்ஸ் டைரக்டரி மட்டும் இந்த CD லாக்ஸ்க்குள்ள போனா LS போட்டு பார்த்தா HTTPD ஐடி இது ஃபைல் இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த டைரக்டரி மட்டும் ஆக்சஸ் பண்ண ஒரு ரைட்ஸ் கொடுத்தாலே அதுக்குள்ள இருக்கிறத ஆக்சஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் வந்துரும். கரெக்ட்டுங்களா? இத மட்டும் தான், அதாவது இதெல்லாமே கூட பார்க்க கூடாது. ஸ்பெசிஃபிக்கா HTTPDன்ற கண்டெய்னர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ். ஃபர்ஸ்ட் இந்த 4 கண்டெய்னர் கூட ஆக்சஸ் கிடையாது. HTTPD கண்டெய்னர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ். அந்த HTTPD கண்டெய்னருக்குள்ள வெறும் என்னது? லாக்ஸ மட்டும் தான் பார்க்கிறதுக்கு அவருக்கு ஆக்சஸ் இருக்கு. வேற எதுக்கும் ஆக்சஸ் இருக்குன்னா லைக் அந்த மாதிரி தான் வேலை கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா, உனக்கு இந்த HTTPD கண்டெய்னர்ல வெறும் லாக்ஸ் மட்டும் தான் நீ வந்து அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அந்த பார்த்து நான் போட்டுறேன். இத பார்த்துனது யூசர் லோக்கல் Apache 2 அப்புறம் லாக்ஸ். கரெக்டா? இந்த பாத்த மட்டும்தான் இவருக்கு வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஒரு கண்டெய்னர் இருக்கும்பா நான் சொல்லிடுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவர் நேம் வந்து லைக் ஏதோ ஒரு நேம். அவர் பாத்தீங்கன்னா இந்த மிஷினுக்குள்ள HTTP ஒரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கும், பேஸ் பண்ண கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கும். அதுல உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள போய் நீ எல்லா வேலையும் பண்ண போறது கிடையாது. அதுல என்ன லாக்ஸ் எல்லாம் கேப்சர் ஆகுதோ அந்த லாக்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லு அப்படி சொல்றேன். பார்த்துட்டுனா ரீட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் வேலை அசைன் பண்றேன். இப்படி பண்ணா அவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? எப்படி அவருக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா இந்த கண்டெய்னருக்குள்ள அந்த கண்டெய்னருக்குள்ள வெறும் லாக்ஸ மட்டும் என்ன பண்ணணும்? ரீட் ஆக்சஸ் மட்டும் தான். என்னது? ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் பண்ணணும். ரைட் கூட பண்ணக்கூடாது. இந்த லாக்ஸ்ல ரைட் கூட இல்ல, எக்ஸிக்யூட் கூட இல்ல. வேற என்ன ஒண்ணு இருக்கு? என்ன இருக்கு? ரீட் மட்டும் தான் இருக்கு. என்ன பண்ணா அவருக்கு இப்படி பண்ணலாம்? சொன்ன சினாரியோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லையா? திருப்பி சொல்லவா? திருப்பி சொல்றேன். என் மிஷின்குள்ள மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் ஆர் ரன்னிங். I'm having an employee called L1 engineer. அவரோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்குள்ள இருக்கிற எல்லா கண்டெய்னர்ஸையும் அவருக்கு ஆக்சஸ் பண்றதுக்கோ இல்ல எது பண்றதுக்கோ ரைட்ஸ் இல்ல. அவருக்கு நான் ஒரு வேலை அசைன் பண்ணிருக்கேன். என்ன வேலை சொல்லி கேட்டீங்கன்னா, மிஷின்குள்ள ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா HTTP ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னருக்குள்ள நிறைய டைரக்டரிஸ் எல்லாம் இருக்கு. அந்த டைரக்டரிஸ்க்குள்ள வெறும் லாக்ஸ் டைரக்டரி மட்டும் அவருக்கு ரீட் மட்டும் பண்றதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணிருக்கேன், நான் வேலை அசைன் பண்ணிருக்கேன். அது மட்டும் தான் அவர் பண்ணணும். அவரை எப்படி பண்ண வைக்கலாம்? இதுதான் என்னோட கேள்வி. புரிஞ்சுதா? கிளியரா? ஆன்லைன் எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ.
எஸ் சோ எப்படி நம்ம பண்ண வைக்கலாம்? பர்மிஷன்ஸ் என்ன பர்மிஷன்ஸ் கொடுக்கலாம்? சிஹெச் மோட் பர்மிஷன்ஸா? சிஹெச் மோட் பர்மிஷன்ஸ் வந்து கண்டெய்னர்ஸ்க்கா இல்ல மிஷினுக்கா? அப்ப எப்படி சிஹெச் மோட் ஒர்க் ஆகும்? இப்ப நான் பேசுறது கண்டெய்னர் பத்தி பேசுறேன்னா மிஷினை பத்தி பேசுறேன்னா எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? கண்டெய்னரோடைய பாத் பத்தி தானே பேசிட்டு இருக்கேன், மிஷினை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம்? கண்டெய்னரை கரெக்ட், அதாவது யூசருக்கு தனியா திருப்பி சொல்லுங்க. எந்த லாகின் பாஸ்வேர்ட்? கண்டெய்னருக்கு லாகின் பாஸ்வேர்ட் சொல்லி எங்கேயாச்சும் இருக்கா? அது இல்ல. அப்போ நீங்க யோசிக்கணும். இப்படி ஒன்னொன்னு சொல்லி பார்த்து ஆட்டோமேட்டிக் ஐடியா வரும். அப்போ லாகின் பாஸ் சொன்னீங்க கரெக்ட், ஆனா கண்டெய்னருக்கு லாகின் பாஸ்வேர்ட் இல்லையே, வேற எதுக்கு சொல்ல வரீங்க? மிஷினுக்கு. இப்ப சொல்லுங்க. மிஷின் லாகின் பண்றதுக்கு தனியா ஸ்பெசிபிக்கா பர்மிஷன் கொடுக்க சொல்றீங்க கரெக்டா? தேவையில்ல. மிஷின் லாகின் பண்ணாலே எல்லா கண்டென்ட்ஸ் பார்க்க முடியுமே. மிஷினுக்குள்ள வந்துட்டாலே எல்லா கண்டென்ட்ஸ் பார்க்க முடியுமே. அதான் சொன்னேன். அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டு எதுக்கு நான் படிப்படியா வந்தேன். ஃபர்ஸ்ட் மிஷினுக்குள்ள எப்படி லாகின் பண்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா வந்தேன். எதுக்குன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்தேன். நான் ரெண்டாவது போயிருந்துக்கலாமே. இவருக்கு மட்டும் டோட்டல் டிசிட்டுக்குமே ரீட் ஆக்சஸ் பண்ணி கொடுத்தா இப்ப எல்லாரும் வரணும். அப்ப இருக்க பெர்மிஷன் மாத்திட்டே இருப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? யூசர் லெவலா கொடுப்பீங்களா? ஈஸி மிஷின்ல கொடுப்பீங்களா? யூசர் லெவல் அதெல்லாமே மிஷினுக்கு தானே ஆக்டிவ் ஆகும். நான் சொல்றது கண்டென்ட் தானே சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் அவர் ரீட் ஆக்சஸ் கொடுத்திருந்தாலும் அவரால மத்த கண்டெய்னர்ஸ் வச்சு ரீட் பண்ண முடியுமா முடியாதா? நீங்க சொன்ன ஆன்சர் தானே. மிஷினுக்கு மட்டும் ரீட் ஆக்சஸ் கொடுத்திருந்தா L1 யூசருக்கு கொடுத்திருந்தோம்னா அப்போ ஓகே, அவர் சொன்ன மாதிரி போறேன். என்ன பண்றேன்? மிஷினுக்கு மட்டும் இவருக்கு வந்து ரீட் ஆக்சஸ் நான் கொடுக்குறேன். அப்ப மிச்ச கண்டெய்னர்ஸும் அவளை பார்க்க முடியுமே, ரீட் பண்ண முடியுமா முடியாதா? அதுல இருக்கிற கண்டென்ட் பார்க்க முடியாதா? உள்ள போக முடியும், எதுவும் மாத்த முடியாது. நான் ரீட் பண்ண முடியும்ல, கண்டெய்னர்ஸ்குள்ள போக முடியும்ல. கட்டுங்களா என்ன சொல்லிட்டு ஃபைனா? அப்போ இந்த மிஷனுக்குள்ள உள்ள வந்துட்டாலே அவரால மிச்ச கண்டெய்னர்ஸ்க்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அவர் நம்பிக்கை நம்ம கொடுக்கவும் முடியாது, அவர் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அவர் ஃப்ரெஷர்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷருக்கு நான் இந்த வேலைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? அவர் இன்னும் டாக்கர் கான்செப்டா ஃபுல்லா தெரியாது. சும்மா அவன் ப்ரீ டிஃபைண்டா இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இதுல போய் பாருப்பா, சிடி போட்டு இதுல போய் பாருப்பா, இதுல பார்த்தா HTTP PIDன்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்குள்ள போய் சும்மா எந்த ஃபைல் மட்டும் என்ன பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடு, இல்லைன்னா எடுத்து மட்டும் எனக்கு ரீட் பண்ணி மட்டும் கொடுத்துரு, லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் லாக்ஸ் இருக்கும் மட்டும் கேப்சர் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி சொன்னா பண்ணலாம்ல. அந்த மாதிரி வேல்யூ இருக்கலாம்ல ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாமே, எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் இல்ல. அப்ப எப்படி பண்றது சொல்லி கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், ஒரு இன்னொரு கண்டென்ட் கொண்டு வர போறேன். நான் எல்லாம் நேம் என்ன கொடுத்துறேன் எல்லாத்துக்குமே, அப்பதான் உங்களுக்கு ஐடியா இருக்கும். இது என்ஜினிக்ஸ், இது சே ஃபார் எக்ஸாம்பிள் டாம் கேட், இது பாத்தீங்கன்னா நோட் ஜிஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த மிஷினுக்குள்ள அவருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்க பாத்தீங்களா? கரெக்டா எல்லாமே சொன்னீங்களா? அவருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், L1க்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும், ஆக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லி நான் என்ன பண்றேன், தனியா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? தனியா இன்னொரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போறேன். அது என்ன கண்டென்ட் சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டென்ட்ன்றது வெறும் அப்ளிகேஷன் மட்டும் தான் இருக்கணுமா? இல்ல, எதை வேணாலும் கண்டென்ட் கொண்டு வரலாம். நான் என்ன பண்ண போறேன், எதை வேணாலும் அப்படி சொல்லி சொன்னீங்க இல்லையா? அப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு ஓபன் SSH சர்வர் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினையே ஒரு கண்டெய்னரா, என்னது, ஒரு மிஷினையே ஒரு கண்டெய்னர் மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு ஒரு ஓபன் SSH சர்வர்ன்றத ஒரு கண்டெய்னர் என்ன பண்ண போறேன், இந்த மிஷினுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், ரன் பண்ணி வைக்க போறேன். என்னது, ஓபன் SSH சர்வரை
இந்த EC2 மிஷினுக்குள்ள ஒரு கண்டெய்னரா ரன் பண்ணி வைக்க போறேன். அது வந்து ஒரு சர்வர் மாதிரி தான் அசியூம் பண்ணிக்கோங்க. இது என்னது ஓபன் SSH சர்வர்னு சொல்றேன். அப்போ இதுவுமே சர்வர் தான், இதுவுமே சர்வர் தான். ஆனா என்ன ரன் ஆயிட்டு இருக்கு? கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த சர்வருக்குள்ள வந்துட்டா அவர் என்ன பண்ண முடியும்? எல்லா கண்டெய்னர்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு மட்டும் நான் ஆக்சஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கோ அது மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். இது சர்வர் தானே, இது ஒரு சர்வர் அசியூம் பண்ணிக்கலாமா? கரெக்ட் தானே? அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஓப்பன் SSH சர்வர்னு சொல்லி ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணிக்கிட்டு, அப்போ இதுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கும் என்ன இருக்கும்? ஓப்பன் SSH சர்வர்னா இதுக்கும் என்ன எப்படி லாகின் பண்ணணும்? பப்ளிக் ஐபி, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கணும். ஓப்பன் SSH சர்வர் வந்து இப்போ எப்படி HTTP எந்த போர்ட் ரன் ஆகுது? டிஃபால்ட்டா 80 ரன் ஆகுது இல்ல? அதே மாதிரி ஓப்பன் SSH சர்வர் டிஃபால்ட்டா எந்த போர்ட் ரன் ஆகுது? அந்த கண்டெய்னர் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா :22 தான். இதுக்கும் இது ஓப்பன் SSH சர்வர்னா அது ஒரு சர்வர் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. அப்ப அதுவும் எந்த போர்ட் ரன் ஆகுது? கண்டெய்னர் போர்ட் 22 தான் ரன் ஆகுது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டெய்னர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்டெய்னர்னா ஒரு சர்வர் சொன்னா, அப்போ இந்த சர்வருக்குள்ள வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன், உள்ள அனுப்புவேன். அதாவது இந்த மிஷினுக்குள்ள அனுப்பலங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த பெரிய மிஷின் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மிஷினுக்குள்ள அனுப்பல. நான் எந்த மிஷினுக்குள்ள அனுப்புறேன்னா, இந்த யூசரை கொண்டு போயிட்டு இந்த ஓப்பன் SSH சர்வருக்குள்ள நான் என்ன பண்றேன், நான் உள்ள அனுப்புறேன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? அப்போ இதை நீங்க என்ன பண்ணலாம், கண்டெய்னர் போர்ட் வந்து 22 ரன் ஆகுது. இதே போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணலாமா, இல்ல வேற போர்ட் கூட எக்ஸ்போஸ் பண்ணலாமா? எந்த போர்ட் வேணா எக்ஸ்போஸ் பண்ணலாம். 22ன்ற போர்ட் கூட எக்ஸ்போஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், 2222 அப்படி சொல்லிட்டு ஒரு போர்ட்ல எதை எக்ஸ்போஸ் பண்றேன், இந்த கண்டெய்னரை நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன், ஹோஸ்ட் போர்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ அவரா என்ன பண்ண முடியும், இந்த பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணி 2222 கொடுத்தா எதுக்குள்ள வந்துருவாரு, இதுக்குள்ள வந்துருவாரா? இதுக்குள்ள எதுவுமே இருக்காது, இது ஒரு சர்வர் மாதிரி தான். அப்போ இந்த சர்வரை கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன், இந்த இருக்குல்ல கண்டெய்னரை, இந்த கண்டெய்னர் கூட மவுண்ட் பைண்டிங் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னது, வால்யூமை வச்சு இந்த கண்டெய்னரையும் இந்த கண்டெய்னர் என்ன பண்றேன், மவுண்ட் பைண்டிங் பண்ணிட்டேன்னா எந்த பாத்துக்கு, இந்த பாத்துக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த பாத்துக்கு மட்டும் என்ன பண்றேன், இந்த ஓப்பன் SSH சர்வரை நான் என்ன பண்ணிட்டேன், மவுண்ட் பைண்டிங் பண்ணிட்டேன்னா, அப்போ இவரு இது டைரக்டா இந்த மிஷினுக்குள்ள வர மாட்டாரு, டைரக்டா என்ன பண்ணுவாரு, இதுக்குள்ள டைரக்டா இந்த கண்டெய்னருக்குள்ள வந்துருவாரு. வந்துட்டாருன்னா இவரு இந்த கண்டெய்னர் மட்டும் தான் இருக்கிற இந்த பாத்ல இருக்கிற லாக்ஸை மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வேற எதுவுமே அவருக்கு காட்டவும் காட்டாது, செய்யவும் செய்யாது. இதுதான் சொல்யூஷன். புரியுதா? இதை விட பிராக்டிகலா பண்ணனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐடியா வரும்னு சொல்ல வர. கிளியர்? ஆன்லைன் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ். ஓகே. ஓகே ஃபைன். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, ஒரு டாக்கர் ஃபைல் வச்சிருக்கேன். தனியாக அங்கே போட்டு நான் காட்டுறேன். நீங்க என்ன பண்ணிருக்க, Ubuntu base image, next என்ன பண்ணிருக்க, அப்டேட் பண்ணிருக்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்க, என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்க, ஓபன் SSH சர்வர் இன்ஸ்டால் பண்ணிருக்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்க, SCD ரன் யூஸ் பண்றோம்னா ரன்ன்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பேஷ் கமாண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அப்ப SCDன்றது ஒரு பேஷ் கமாண்ட், ஸ்ட்ரீம் எடிட்டர்னு சொல்லுவாங்க. SCDனா ஸ்ட்ரீம் எடிட்டர். ஸ்ட்ரீம் எடிட்டர் யூஸ் பண்ணி -i வேர்ட் யூஸ் பண்ணி என்ன பண்றேன், டிஃபால்ட்டா எனக்கு பர்மிட் ரூட் லாகின் அப்படின்ற ஒரு இடத்துல ப்ராஹிபிட் பாஸ்வேர்ட், ப்ராஹிபிட்னா என்னது, ஸ்ட்ரைட்டா யாருமே ரூட் யூசரை லாகின் பண்ண முடியாது. நம்ம டைரக்டா ஒரு மிஷினுக்குள்ள வரோம்னா நம்ம ரூட் யூசரை போட்டு லாகின் பண்றோம். என்ன லாகின் பண்றோம், EC2 இல்ல Ubuntu அப்படிதான் லாகின் பண்றோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றோம், கன்வெர்ட் ஆகும் எந்த யூசருக்கு,
ரூட் யூசர் கன்வெர்ட் ஆகணும். எல்லா இடத்துலயுமே இதுதான் இருக்கும். என்ன இருக்கும்னா பெர்மிட் ரூட் லாகின் ப்ராஹிபிட் பாஸ்வேர்டு தான் எல்லா மிஷினுக்குள்ளேயே இருக்கும். எந்த பாத்துக்குள்ள எந்த ஃபைலுக்குள்ள பிடிச்சிருப்பாங்கன்னா etc ssh குள்ள sshd config ஒரு ஃபைலுக்குள்ள என்ன பண்ணிச்சிருப்பாங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதை நான் இது மாதிரி போட்டு வச்சதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, ரூட்டா லாகின் பண்ண முடியல. டைரக்டா என்ன லாகின் பண்ணிட்டு இருக்கோம், உபுண்டுவோ EC-user லாகின் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த பாத்து என்ன காட்டுறேன், cd/etc/ssh இங்க போயிட்டீங்கன்னா இங்க என்ன போகுது, இந்த ஃபைல _config இங்க இருக்கா, அது ஃபைலா இருக்கா ஃபோல்டரா இருக்கா செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபைல் சோ cat இங்க எங்க இருக்கு பர்மிட் ரூட் லாகின் எங்க இருக்கு, அங்க பாத்தீங்களா பர்மிட் ரூட் லாகின் ப்ராஹிபிட் பாஸ்வேர்ட் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த OpenSSH சர்வர் இருக்குமா, அப்போ இந்த OpenSSH சர்வர்னா அது ஒரு சர்வரா, அதுக்குள்ள இந்த பாத் இருக்குமா இருக்காதா, இருக்குமா இருக்காதா, இருக்கும். அதுல இந்த மாதிரி லைன் கான்ஃபிகர் ஆயிருக்கா, அதேதான் இதுவும் என்ன சொன்ன, OpenSSH சர்வர்னா அது ஒரு சர்வர் தான் சொன்னேன். அப்போ இந்த மாதிரி லைன் இருக்கா, இந்த லைனை கொண்டு போய் என்ன பண்ண சொல்றேன், பர்மிட் ரூட் லாகின் எஸ்ன்னு சொல்லி SCD கமாண்ட் வழியா என்ன பண்றேன், SCDனா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், SCD என்ன பண்ணும், ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். SCD கமாண்டோட மீனிங் அதுதான், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். அப்ப என்ன பண்ணும், நான் OpenSSH சர்வர் நான் வந்து ஒரு கண்டெய்னரை கொண்டு வர போறேன், இன்ஸ்டால் பண்ண போறேன். அதுக்குள்ள டிஃபால்ட்டா etc ssh அதுக்குள்ள sshd_config என்ற ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்குள்ள டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன இருக்கும், ஹேஷ்டேக் போட்டு பெர்மிட் ரூட் லாகின் ப்ராஹிபிட் பாஸ்வேர்ட் இருக்கும். அதுக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணிடுற, ஹேஷ்டேக் கமெண்ட் லைன்ஸா இருக்கா, அந்த கமெண்ட் லைன்ஸை தூக்கிட்டு SCD கமெண்ட் வழியா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணிடு. என்ன ரீப்ளேஸ் பண்ணிடு, பெர்மிட் ரூட் லாகின் எஸ்ன்னு கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துரு. அப்ப நம்ம யூசர் நேம் என்னவா இருக்கும், ரூட் தான் நம்ம யூசர் நேமா இருக்கும். அதுதான் பெர்மிட் ரூட் லாகின் எஸ்ன்னு கொடுக்குறேன். அப்ப அவனோட யூசர் நேமா இருந்துச்சுன்னா பெர்மிட் ரூட் லாகினா இல்ல எந்த யூசர் நேம் அந்த யூசர் நேம் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா அந்த யூசரை போடும்போது நம்மளுக்கு ரூட் லாகினை உள்ள அனுப்பிச்சு விட்டுரும் சொல்ல வர. நெக்ஸ்ட் ரன் கொடுத்து எக்கோனா பிரிண்ட் என்ன பண்றேன், ரூட் யூசரா சொல்றேன்னா ரூட் லாகின் சொல்லனா, அப்போ அவருக்கு என்ன பண்றேன், வெல்கம்னு ஒரு பாஸ்வேர்டை ch பாஸ்வேர்ட் என்ற ஒரு இடத்துல என்ன பண்ணு, பைப்லைன் யூஸ் பண்ணி ch பாஸ்வேர்ட் என்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு வெல்கம் என்றது அவனோட பாஸ்வேர்டா இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கான்ஃபிகர் பண்ணிட்டேன். யாருக்கு, இந்த ரூட் யூசருக்கு OpenSSH சர்வர்ல லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு வேணும் இல்லையா, அந்த பாஸ்வேர்டு என்ன பண்ணிட்டேன்னா எக்கோன்னு பிரிண்ட் பண்ணு. எங்க பிரிண்ட் பண்ணு, பைப்லைன் யூஸ் பண்ணிருக்கேனா ch பாஸ்வேர்ட்னு ஒரு வச்சிருக்கேனா அதுக்குள்ள என்ன பண்ணு, இந்த ரூட் யூசருக்கு வெல்கம் சொல்லி எனக்கு பாஸ்வேர்டை பிரிண்ட் பண்ணி வச்சிரு. அப்போ யூசர் நேம் என்னது ரூட், பாஸ்வேர்ட் என்னது வெல்கம், அதான் பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் மேக் டைரக்டரி வேர் ரன் SSHD கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் யூசர் SB SSHD சொல்லிட்டு இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இந்த வேர் ரன் SSHDனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். என்னது வேர் ரன் SSHD, so SSHD OpenSSH server process, it listens to incoming connections using the SSH protocol and acts as a server for the protocol. அப்படி இருக்கு. What is SSHD process? SSHD is a server process of OpenSSH. It listens to the incoming connections while the help of
ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், மேக் டைரக்டரின்னு கொடுத்துட்டு வேற அப்படின்னு ஒரு டைரக்டரிக்குள்ள ரன் டைரக்டரிக்குள்ள என்ன பண்றேன், SSHDன்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டைரக்டரிய நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். SSHD மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க, it is the path in which the incoming what என்ன போட்டிருந்தாங்க, இன்கமிங் கனெக்ஷன்ஸை லிசன் பண்றதுக்கு உண்டான ஒரு டைரக்டரி தான் இந்த SSHD அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு கடைசியா என்ன பண்றேன், யூசர் பின் SBin SSHD சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், என்னோட கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் CMD. இதை வச்சுட்டு Ctrl+A Ctrl+C கொடுத்துட்டு என் மிஷினுக்குள்ள வந்துடுறேன். ஸோ VI இப்போ நம்ம கிட்ட ஏற்கனவே டாக்கர் ஃபைல் இருக்கா, ஸோ நான் என்ன பண்றேன், அதே டாக்கர் ஃபைல் போக தேவையில்ல, என்ன பண்றேன் CD/ சரி சும்மா நேம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி மேக் டைரக்டரி சாம்பிள் அப்படின்னு நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். CD சாம்பிள்குள்ள போறேன். இங்க எங்கிட்ட டாக்கர் ஃபைல் எதுவுமே இல்லை. ஸோ VI டாக்கர் ஃபைல் insert paste it here escape : w extended போட்டு என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிடுறேன். அப்புறம் ரன் பண்ணலாமா, பில்ட் பண்ணலாமா. ஸோ எப்படி பில்ட் பண்றது, டாக்கர் build -t இமேஜ் நேம் வந்து பாத்தீங்கன்னா SSH இமேஜ் வைக்கிறேன், அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் டாட், ஓகேங்களா. எனக்கு என்ன ஆகும், ஒரு ஓப்பன் SSH சர்வர் ஒரு கண்டெய்னரா, ஒரு சர்வரையே ஒரு கண்டெய்னர் என்ன பண்றோம், ரன் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் என்ன கொடுத்தானா, ஓகே இமேஜ் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். சாரி, நான் கண்டெய்னர் ரன் பண்ண வேண்டியதில்லை, நான் கண்டெய்னர் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிருந்தேன். இப்போ டாக்கர் இமேஜஸ்ன்னு போட்டா நம்மளுக்கு ஒரு SSH இமேஜ் இருக்கா, என்னவா இருக்கு இமேஜ். நான் என்ன பண்ண போறேன், கண்டெய்னர் ரன் பண்ணல, கரெக்டா. கண்டெய்னர் ரன் பண்ணாதான் அது வந்து ஓப்பன் SSH சர்வரா மாறும், கரெக்டா. அதனால டாக்கர் ரன் -d. அப்போ இந்த கண்டெய்னர் ரன் பண்ணும்போது என்ன பண்றேன், ஒரு வால்யூமா கன்சிடர் பண்ணி என்ன பண்ணணும்ல, ஒரு வால்யூமா கன்சிடர் பண்ணி என்ன பண்ணணும், கரெக்டா. அதனால இதுக்கு நான் என்ன பண்றேன், இங்க கமெண்ட்ஸ் இங்க போட்டுருக்கு பாருங்க, போட்டிருக்கேனா. நான் எதை என்னோட வால்யூம் எடுத்துக்கிறேன், எந்த பார்த்த வால்யூம் எடுத்துக்கிறேன், யூசர் லோக்கல் அப்பாச்சி டு லாக்ஸ் தான் என்ன பண்ணிருக்கேன்னா வால்யூமா எடுத்துக்கிட்டு இந்த கண்டெய்னர் ரன் பண்றேன். அப்போ நான் எதை என்னோட வால்யூமா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க நார்மலி அப்போ உங்களுக்கு புரியுதா, நீங்க வெறும் உங்களோட டாக்கர் வால்யூமையோ இல்ல மிஷினுக்குள்ள இருக்கிற வால்யூமையோ அதை மட்டும் தான் நீங்க கண்டெய்னரா நீங்க எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பார்த்து கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க வால்யூமா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ -d போட்டு -name கண்டெய்னர் 1 கொடுத்துட்டு -v என்னது வால்யூம், எந்த பார்த்த வால்யூம் பண்ண போறேன், user/local/apache2/logs தான் என்னோட வால்யூமா இருக்க போகுது. -p டபுள் கோட்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், என்ன போட்டு 2080 HTTP இமேஜ் தானே. சோ என்ன போட்டு ரன் ஆயிட்டு இருக்கு, என்ன போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன், 60 அப்புறம் 9090 அப்புறம் 60. ஓகே ஃபைன். சோ 8080:18 போட்டுறேன். இதை வச்சுட்டு ஒரு HTTP இமேஜ் இருக்கு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் ஓப்பன் SSH சர்வர் கொண்டு வரல, நான் என்ன கொண்டு வரேன்னா என்னுடைய கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் நான் பில்ட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னர் இல்ல, ஓகேங்களா. இந்த கண்டெய்னர் ரன் பண்ணும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு இதுதான் இந்த வால்யூம் சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், கன்சிடர் பண்ணிக்கிட்டு டாக்கர் ரன் -d யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வச்சுட்டு இதுதான் என்னோட வால்யூம்ல இந்த கண்டெய்னரோட இதுதான் வால்யூம் தான் நீ கன்சிடர் பண்ணிக்கணும், இதுதான் என்னோட பாத்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறேன் கன்சிடர் பண்ணி நான் என்ன பண்றேன் வைக்கிறேன். வச்சுட்டு எந்த இமேஜ் பேஸ் பண்ணி என்ன ஆகுது,
HTTP இமேஜ் பேஸ் பண்ணி என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இங்க என்டர் அடிச்ச உடனே அப்போ எனக்கு இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற எது வால்யூம்ங்க, இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பாத்தை தான் என்ன பண்ணிருக்கேன், நான் வால்யூமா கன்சிடர் பண்ணிருக்கேன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, docker run -d -name container2 அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், -volumes -from -volumes -from container1 அப்படின்னு போட்டுடலாமா, கோலன் ஆர் read only RO என்னது read only. இதை நீங்க வால்யூம் கொண்டு வந்து போடலாம், இல்ல கடைசியா -p கொண்டு வந்து கூட போடலாம். -p டபுள் கோட்ஸ்ல 2222:22 போட்டுட்டு SSH image. புரிஞ்சுதா என்ன பண்ணிருக்க சொல்லிட்டு, docker run -d இந்த கண்டெய்னருக்கு நேம் -volumes -from போட்டுட்டு எதுல இருந்து, கண்டெய்னர் 1ல இருந்து. அப்போ இந்த கண்டெய்னர்ல எதை நான் வால்யூம்ஸா கன்சிடர் பண்ணிருக்கேன், எந்த பாத்த, யூசர் லோக்கல் அப்பாச்சி 2. அப்ப இங்க வால்யூம்ஸ் from போட்டா இதுதான் அந்த வால்யூம் பார்த்தா, அதுல என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், read only போட்டுட்டு இந்த போட்டு ரன் பண்ணிருக்கேன். நான் போட்ட கமெண்ட் கரெக்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நான் என்ன பண்ணிருக்கேன், இதை கொண்டு வந்து லாஸ்ட்டா போட்டிருக்கேன், இதை வந்து முன்னாடி இங்க போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? போட்டுட்டு நான் என்ன பண்றேன், என்டர் அடிக்கிறேன். ஓகே அடிச்சா, இப்போ டாக்கர் PS போட்டா நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, SS இமேஜ் பேஸ் பண்ணி ஒரு ஓப்பன் SS சர்வர் என்ன ஆயிட்டு இருக்கு. ஆனா எது ரன் ஆயிட்டு இருக்கு, ஒரு வால்யூமை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு வால்யூமை எடுத்துக்கிட்டு ரன் ஆயிட்டு இருக்கு ஃப்ரம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கண்டெய்னர் எப்படிங்க போறதுனா லாகின் பண்றது எப்படிங்க அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, குட்டிக்குள்ள போயிட்டு ஒரு மிஷினுக்குள்ள லாகின் பண்ணுவோம்ல, ஓப்பன் SS சர்வர் என்னது, மிஷின் தானே. பப்ளிக் ஏபி யூசர் பாஸ்வேர்ட்ல வேணுமா வேணாமா, வேணும் இல்ல. போர்ட் நம்பர் என்னங்க, 2222 அதான் ரன் ஆயிட்டு இருக்கு போஸ்ட் போட்டு. ப்ரௌசர்ல யூஸ் பண்ணணுமா, கீப்பர்லாம் கொடுக்கணுமா, என்ன கொடுக்க தேவையில்லையே. கீப்பர் நம்ம கான்ஃபிகர் பண்ணவே இல்லைல்ல, ஸ்ட்ரைட்டா ஓப்பன் SS சர்வர் தானே. லாகின் as என்னது, என்ன லாகின் as EC2 ரூட்டுங்க, அதான யூசர் நேம். ரூட்டா பாஸ்வேர்ட் கேக்குதா, பாத்தீங்களா, கண்டெய்னர் பாஸ்வேர்ட் வச்சுவோம், வெல்கம். பாத்தீங்களா எதுக்குள்ள இருக்க போறானு, 2E93D எதுக்குள்ள இருக்க, 2E93D ஒரு ஓப்பன் SS சர்வர் ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கு. இப்போ நான் cd/user local apache 2 என்டர் ஆகுறேன். இருக்கா லாக்ஸ், cd லாக்ஸ் குள்ள போறேன். இருக்கா, புரிஞ்சுதா? எல்லா கண்டெய்னர்ஸ் பார்க்க முடியுமா, வெறும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர் ரன் பண்ண. இந்த கண்டெய்னர் ரன் பண்ணும்போது கமாண்ட் என்ன போட்டேன், docker run -d -v எதை வால்யூம் எடுத்துக்கிட்ட, யூசர் லோக்கல் அப்பாச்சி 2 லாக்ஸ் தான் என்னுடைய வால்யூமா நான் எடுத்துக்கிட்டு நான் இந்த கண்டெய்னர் ரன் பண்ணேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் இந்த ஓப்பன் SS சர்வர் சொல்லிட்டு ஒரு இமேஜை பில்ட் பண்ணி வச்சிருந்தேன். சரிங்களா?
அந்த இமேஜை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், இந்த ஓப்பன்எஸ்எஸ் சர்வரையே ஒரு கண்டெய்னரா ரன் பண்ண போறேன். அப்ப ரன் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், நீ சும்மா ரன் பண்ணாத, HTTP இமேஜ் ஒரு ரன் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கண்டெய்னர் பில்ட் பண்ணிருக்கேன். அந்த பில்ட் பண்ணும் போதே இததான் என்னோட வால்யூம் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து மேப் பண்ணி தான் ரன் பண்ணிருக்கேன். அதனால நீ என்ன பண்ணிக்கோ, அதை நீ கூப்பிடும் போது என்ன பண்ற, -values from போட்டுட்டு அந்த கண்டெய்னர் நேம் ஆர் கண்டெய்னர் ஐடி போட்டுட்டு :R1 ROவா இல்ல WOவா இல்ல XOவா, R1 அது ரீட் ஒன்லி, ரைட் ஒன்லி, எக்ஸிட் ஒன்லி இருக்கும் இல்லையா, அப்போ ரீட் ஒன்லியா போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போட்டு ரன் பண்ணனா உனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டெய்னர் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இங்க இருந்த வால்யூம் மட்டும் என்ன இருக்கும், மேப் ஆயிட்டு உங்களுக்கு வால்யூம்ஸ் ஃப்ரம் அப்படி சொல்லி எடுத்திருக்கும். அதனாலதான் மவுண்ட் பைண்டிங் ஒரு கான்செப்ட். அப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இந்த மாதிரி நான் வெறும் இதை மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் VI போட்டு HTTP குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணலாம், VI command not found அப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் பார்த்துக்க முடியும். ஸோ நான் கேட்னு போட்டு நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு லாக் விழுந்திருக்குங்க, என்ன விழுந்திருக்குங்க, ஒரு லாக் விழுந்திருக்கு, நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த ஃபைல் நம்ம ரிமூவ் பண்ண முடியுமா, rm-rf போட்டு HTTP போடுறேன், cannot remove, அவ்வளவுதான். இப்படிதான் எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபியூச்சர்ல என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி I will be the person who will be creating my OpenSSH server, so for various people to log in and access my containers if in case சொல்லி நம்ம முடிச்சோம்னா நீங்க முடிக்கணும் இல்லையா, புரிஞ்சுதா? இதுதான் அந்த கான்செப்ட். அப்போ வால்யூம்ஸை வந்து நம்ம வேரியஸ் ரீசன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம் சொல்லலாம். சரிங்களா, கிளியர் everyone? Yes or no guys? Yes, clear. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்கர் லிங்க்ஸ். ஆச்சு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம், 9:50 தானே ஆரம்பிச்சோம். 9:30க்கு நான் இங்க வந்து ஆரம்பிச்சதுங்க. டாக்கர் லிங்க்ஸ்னா என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சோ இதான் EC2 மிஷின் வச்சுக்கோங்களேன். இந்த EC2 மிஷினுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியஸ் கண்டெய்னர்ஸ் ஓடிட்டு இருக்கும், கரெக்டுங்களா? ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் ஓடிட்டு இருக்கும். இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், ஓகேங்களா? இந்த மாதிரி வேரியஸ் கண்டெய்னர்ஸ் வந்து will be running. வேரியஸ் கண்டெய்னர் சொல்லும்போது உங்க அப்ளிகேஷன்ல ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் டேட்டாபேஸ்லாம் இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஃப்ரண்ட் எண்ட் கூட பேக் எண்டும் பேசணும், பேக் எண்ட் கூட டேட்டாபேஸும் பேசணும், பேசணும். அப்போ ஒரு கண்டெய்னர் இன்னொரு கண்டெய்னர் கூட பேசணும், கரெக்ட்டுங்களா? ஒரு கண்டெய்னர் பேஸ் பண்ணி எல்லாமே வச்சிருக்க மாட்டோம். ஒரு கண்டெய்னருக்குள்ளேயே முழு அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்க மாட்டோம். ஒரு கண்டெய்னருக்குள்ள ஃப்ரண்ட் எண்ட் கோட் தனியா இருக்கட்டும், பேக் எண்ட் கோட் தனியா இருக்கட்டும் சொல்லி தனித்தனியா இமேஜை பில்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டெய்னர் ரன் பண்ணிட்டு இருப்போம். அப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் பேசினதா இந்த லிங்க் நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே லிங்க் ஆகி போகணும். அப்போ இந்த மாதிரி நம்ம லிங்க்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இது கூட பேச போகுது, சரிங்களா? இது கூட பேசுறதுக்கு இதை வாய்ப்பு, இப்படி பண்ணணும்னா இப்படி பண்ணணும், லிங்க் பண்ணணும். அதே மாதிரி இது நம்ம என்ன பண்ணணும், லிங்க் பண்ணி வைக்கணும், ஓகேங்களா? இது இன்னொரு கண்டெய்னர் கூட பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சே ஃபார் எக்ஸாம்பிள் வேற கண்டெய்னர் கூட ஒரு பர்பஸ்க்காக பேசுது, வேற கண்டெய்னர் கூட ஒரு பர்பஸ்க்காக பேசுது, திருப்பி இது கூட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய கனெக்டிவிட்டி ஏற்படுது, நிறைய லிங்க்ஸ்ன்றது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஏற்படுதுன்னு சொல்ல வர. அதாவது நிறைய கனெக்டிவிட்டியும் நிறைய லிங்க்ஸ்ன்றது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஏற்படுதுன்னு சொல்ல வர. இப்படி பண்ணா நம்ம ஒருத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு கண்டெய்னருக்குமே ரன் பண்ணும்போது லிங்க் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், லிங்க் பண்ணிக்க முடியும் சொல்ல வர. அப்ப நம்மளுக்கே என்ன ஆகும், எதெல்லாம் எதுக்குள்ள லிங்க் பண்ணிருக்கோம் சொல்லி நம்மளுக்கே வந்து ஒரு ஐடியாவே இல்லாம போயிடும் சொல்ல வர. அதனால என்ன பண்ணிட்டா, இந்த ஓவர்கம் பண்ண வந்தது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா டாக்கர் நெட்வொர்க்ஸ். இந்த ஓவர்கம் பண்ண வந்தது என்ன சொல்லினா டாக்கர் நெட்வொர்க்ஸ். டாக்கர் நெட்வொர்க்ஸ் வழியா எந்த நெட்வொர்க் கூட பேச போகுதுன்னு சொன்னாலே அப்போ நான் என்னோட ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனை ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்ல வச்சிருப்பேனா, ஓகேங்களா? அந்த நெட்வொர்க்ல இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே அந்த ஒரு நெட்வொர்க்ல தான் வரப்போகுது. பேக் எண்ட்ல சேம் நெட்வொர்க்கா இருக்கலாம், இல்ல வேற நெட்வொர்க்ல இருக்கலாம். ஆனா ரியல் டைம்ல பண்ணும்போது சேம் நெட்வொர்க் தான் வச்சிருப்பாங்க.
ஆனா உங்க கொஸ்டின் கேட்கும்போது வேற நெட்வொர்க்ல இருக்க கண்டெய்னர், சே ஃபார் எக்ஸாம்பிள் தேர் 4 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்கு. பிரிட்ஜ் நெட்வொர்க், ஓவர்லே, மேக்வீலன் சொல்லிட்டு ஹோஸ்ட். பிரிட்ஜ், ஓவர்லே, மேக்வீலன், ஹோஸ்ட், நல் நெட்வொர்க் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு நெட்வொர்க் பிரிட்ஜும் பேசிக்கலாம், ஓவர்லே பேசிக்கலாம். ஆனா அதே மாதிரி வேற நெட்வொர்க் பேச முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க இன்டர்வியூல. பேச முடியும். ஆனா அதுக்கு சில பல ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணாதான் நம்ம பேச முடியும். எதுக்காக பேசணும்னு சொல்லியிருக்கேன்? ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு அப்ளிகேஷன் இன்னொரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு. ஒரு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கண்டெய்னர் பார்த்தா ஃப்ரண்ட் எண்ட், இது பேக் எண்ட். அப்போ இது ரெண்டுமே பேசினாதானே நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். கரெக்டா? அப்ப நான் லிங்க்ஸ் யூஸ் பண்ணா லிங்க்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நெட்வொர்க்ஸ் வரதுக்கு முன்னாடி லிங்க் பண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு கண்டெய்னர் இன்னொரு கண்டெய்னர் பேச மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்ப லிங்க்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய லிங்க் பண்ண வேண்டியத எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுது. இதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்டெய்னர் எது கூட லிங்க் பண்ணி தெரியல. அண்ட் மோர் ஓவர் எனக்கு கான்ஃபிளிக்ஸ்ன்றது அரைஸ் ஆகுது. எனக்கே கான்ஃபிளிக்ஸ் அரைஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஆனாலும் உங்களுக்கு லிங்க்ன்றது உங்களுக்கு தெரியணும். லிங்க் என்ன சொல்லி கேட்பாங்க. ஏன்னா லிங்க் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்களேன். இட் இஸ் நதிங் பட் லிங்க் பிட்வீன் டூ கண்டெய்னர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் வித் டேட்டாபேஸ் சொன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் டேட்டாபேஸ் சொன்னா அப்ப இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் அ MySQL கண்டெய்னர் சொல்லி போட்டுருக்கேன். WordPress கண்டெய்னர் சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இங்க பாருங்க docker run -d -name database -e என்னதுங்க, ஒரு MySQL கிரியேட் பண்றீங்க அப்படின்னா MySQLக்கு மேண்டேட்டரியா என்னென்ன வேணும்? RDS பார்த்திருப்பீங்கல்ல, கரெக்டா? MySQLக்கு மேண்டேட்டரி என்ன வேணும்? டேட்டாபேஸ் சர்வர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன வேணும்? அதுதான் MySQL engine. அதான் MySQL engine. கிரெடென்ஷியல்ஸ் வேணும்ல. ஓ டேட்டாபேஸ் சர்வரை கிரியேட் பண்ணி வச்சா மட்டும் போதாது. நம்ம RDSல நம்ம MySQL engine வச்சு டேட்டாபேஸ் சர்வர் கிரியேட் பண்ணுவோமா? அதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஷெல் வச்சு உள்ள வருவோமா? நம்ம ஒர்க் பெஞ்ச்ல தெரியாது சொல்லிட்டு ஷெல் வச்சு உள்ள வருமா? அப்ப நமக்கு என்ன வேணும், எண்ட் பாயிண்ட், யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது மேண்டேட்டரியா? டேட்டாபேஸ் சர்வருக்குள்ள வரணும்னா யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது மேண்டேட்டரி. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன பண்ணுவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா -e ஒண்ணுமே கிடையாது, என்விரான்மெண்டல் வேரியபிள். ஓகேங்களா? உங்களை என்விரான்மெண்டல் வேரியபிளா என்ன பண்ணுவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா இந்த MySQL ரூட் பாஸ்வேர்டையும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிளா பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக என்விரான்மெண்டல் வேரியபிள் பாஸ் வச்சிருக்காங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் என்னோட MySQL டேட்டாபேஸ் சர்வர் நான் கிரியேட் பண்றேன். சரிங்களா? இப்போ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் யாருக்கு கொடுக்கணும்? டேட்டாபேஸ் பீப்புள்ஸ் தான் கொடுக்கணும். வேற யாருக்கும் அது தெரிய வேணா அவசியம் கிடையாது. கரெக்டா? தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, டேட்டாபேஸ் சர்வருக்குள்ள உள்ள வந்துட்டு அவன் என்ன பண்ணிருப்பான், டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். அதுல அவனுக்கு query ஏதாவது தெரிஞ்சா கூட இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்தா கூட ஏதோ ஒரு இஷ்யூனால ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு என்ன பண்ணுவான், அந்த டேபிள்ஸ் டெலிட் பண்றதுக்கோ ஏன்னா ஏதாவது ஒன்று நடந்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவுட்டர் பீப்புள்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அது யாருக்கு தெரிஞ்சா போதும், டேட்டாபேஸ் பீப்புள்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றபடி நம்மளோட கொலீக்ஸ்க்கு யாருக்கும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அப்போ நான் ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா உங்க மிஷனுக்குள்ள என்விரான்மெண்டல் வேரியபிள் சொல்லி இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த என்விரான்மெண்டல் வேரியபிளை நீங்க மிஷனுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா அது யாருக்கு தெரியும், உண்மையா தெரியும். வேற யாருக்கா தெரியுமா? தெரியாது. இது நீங்க வந்துட்டு நான் இப்பயே நிறைய சொல்லிட்டு இருக்கேன் தோணுது எனக்கு. ஏன்னா இதை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா லைக் டெராஃபார்ம் அட்வான்ஸ்லாம் படிக்கும்போது டெராஃபார்ம் சரி பிளஸ் குபர்நெட்டிஸ்லாம் எடுக்கும்போது சரி என்விரான்மெண்டல் வேரியபிள் சொல்லி என்ன பண்ணுவீங்க, மிஷின்குள்ள கான்ஃபிகர் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ தட் நீங்க அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் ஆகும்னா உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் வேல்யூ சீக்ரெட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, கான்ஃபிகர் பண்ணி வைப்பீங்க. ஏகப்பட்டது இருக்குங்க படிக்கிறது. சரிங்களா? சும்மா கிடையாது ஒரு வேலைக்கும். சரிங்களா? ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் என்ன சொல்லி சொல்றேன், என்விரான்மெண்டல் ஒண்ணுமே கிடையாது. பிரிண்ட் என்விரான்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்களேன்,
print env அப்படி கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே தான் environment variables. இதெல்லாம் எங்க இருக்குன்னா என் மிஷின்குள்ள கான்ஃபிகர் ஆயிருக்கு. இந்த மாதிரி என்ன பண்ணிப்பேன், என்னோட என்விரான்மெண்டல் வேரியபிள என் மிஷின்குள்ள வச்சிருந்தேன், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சிருந்தேன்னா அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் எக்ஸ்போஸ் ஆகாது, அவங்களும் நான் சொல்லிடுவேன். சரிங்களா? அப்போ இது வேற யாருக்கும் எக்ஸ்போஸ் ஆகாது கூட சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, என்விரான்மெண்டல் பண்ணிருந்தா பேக் எண்ட் கம்யூனிகேஷன் என்ன பண்ணும், பேக் எண்ட் கம்யூனிகேஷனுக்காக ஒர்க் ஆகும். அந்த என்விரான்மெண்டல் வேரியபிள் என்ன பண்ணும், அது வேல்யூவை ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணி எடுத்துக்கிட்டு பேக் எண்ட் கம்யூனிகேஷனுக்காக போகும். இதை நீங்க இப்போ இது மட்டும் தெரிஞ்சா போதும், வேற எதுவும் அந்த அளவுக்கு டீட்டெயிலா தெரியணும் அவசியம் கிடையாது. நீங்க போக போக லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. சோ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேன், ஒரு MySQL root பாஸ்வேர்டை என்விரான்மெண்டல் கான்ஃபிகர் பண்ணிட்டு இதான் என்னோட இமேஜ் நேம் கொடுத்துருக்கேன். இந்த MySQL கண்டெய்னரை கொண்டு போயிட்டு WordPress கண்டெய்னர் கூட என்ன பண்றேன், லிங்க் பண்ணிக்கிறேன். ஐஃபன் லிங்க் யூஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா, WordPress கண்டெய்னர் ஐஃபன் லிங்க் யூஸ் பண்ணி எதை கூட லிங்க் பண்றேன், இங்க பாருங்க. இந்த கமாண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன், docker run -itd யூஸ் பண்ணலாம், இல்லனா -db கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐஃபன் நேம், இது என்ன நேம், கண்டெய்னரோட நேம். -e என்விரான்மெண்டல் வேரியபிள். MySQL root பாஸ்வேர்ட் வந்து admin123. இது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய கண்டெய்னருக்குள்ள அது வந்து மேப் ஆயிடும். எந்த இமேஜ், MySQL இமேஜ். இதை கொண்டு போயிட்டு நான் WordPress என்னது, CMS என்னது, கண்டென்ட் மேனேஜ்மென்ட் சர்வீஸ், கண்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அதாவது ஒரு வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இது WordPressன்றது. லோக்கல் வெப்சைட்ஸ் என்ன கிரியேட் பண்ணிக்கலாம், நீங்களே இந்த WordPress யூஸ் பண்ணி நீங்க வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அதை கொண்டு போய் என்ன பண்ற, MySQL கொண்டு போயிட்டு docker run -itd -name. இது என்னது, WordPress ஓட கண்டெய்னரோட நேம். ஐஃபன் லிங்க் பண்ணிருக்கேன். db இது என்னது, இந்த கண்டெய்னரோட நேம். குட் MySQL அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு -p 00 போர்ட் நம்பர் போட்டு கடைசியா WordPressன்ற இமேஜ் போட்டா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கண்டெய்னரும் இந்த கண்டெய்னர் லிங்க் ஆயிடுச்சு. சரி, திருப்பி இன்னொரு கண்டெய்னர் இருக்கு, இன்னொரு MySQL டேட்டாபேஸ் இருக்கு, அதை கொண்டு போய் லிங்க் பண்ண என்ன பண்ணும், திருப்பி இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு கண்டெய்னரா லிங்க் பண்ணிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு கண்டெய்னரா என்ன பண்ணிட்டு இருக்கணும், லிங்க் பண்ணிட்டே இருக்கணும். இதுவே நான் என்ன பண்ணுவேன், பாத்தீங்கன்னா நான் போட்டேன் பாத்தீங்களா, நான் சொன்ன 4 நெட்வொர்க் இருக்கா, பிரிட்ஜ் நெட்வொர்க், ஹோஸ்ட் நெட்வொர்க், ஓவர்லே நெட்வொர்க், Macwell network. Docker network is used to connect multiple containers instead of Docker links. அப்போ இத நான் டயகிராம் போட்டேனா, say for example இது என்னுடைய bridge network. இதுக்குள்ள என்னுடைய WordPressக்கு ரன் ஆகிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு, WordPressக்கு ரன் ஆகிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்கு. Same as well as எனக்கு இன்னொரு நெட்வொர்க் இருக்கு. சரிங்களா? இதுக்குள்ள MySQL கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்கு. நான் நெட்வொர்க்கிங் கான்செப்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், ஒரு கண்டெய்னருக்கு போயிட்டு நான் லிங்க் பண்ணணுமா, ஏதோ ஒரு யூஸ் கேஸ்ல நம்ம வந்து பண்ணணும்னா இந்த மாதிரி லிங்க் பண்ணிட்டே இருக்கணுமா, லிங்க் பண்ணணும் பண்ணக்கூடாதா? எஸ், கரெக்டா? அந்த மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸுமே என்ன ஆகுது, ஒரு கண்டெய்னர்ஸ்ல லிங்க் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு அன்ஈவன் பேட்டர்ன் எல்லாமே லிங்க் ஆகிட்டு இருக்கு. இதை நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுவேன், இந்த நெட்வொர்க்கையும் நான் கம்யூனிகேட் பண்ண வச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள இருக்கிற கண்டெய்னர்ஸ் இதுக்குள்ள கண்டெய்னர் பேசலாம். அதுதான் டாக்கர். அப்ப லிங்க்ஸ் ஓவர் கம் பண்ணது என்ன சொல்லிட்டா, டாக்கர் நெட்வொர்க்ஸ். கிளியரா? கண்டிப்பா டாக்கர் நெட்வொர்க்ஸ்னா கண்டிப்பா கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரிட்ஜ் நெட்வொர்க், ஓவர்லே நெட்வொர்க், மேக்வெல் நெட்வொர்க், ஹோஸ்ட் நெட்வொர்க் எல்லாம் கேட்பாங்க. So content networking refers to the ability for containers to connect and to communicate with each other or to non-Docker workloads. So இங்க பாத்தீங்கன்னா
அப்படியே டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு. இங்க இருக்கு பாத்தீங்களா, அண்டர் நெட்வொர்க்கிங்குள்ள நெட்வொர்க்கிங் டியூட்டோரியல்ஸ்குள்ள பிரிட்ஜ் டியூட்டோரியல், ஹோஸ்ட், ஓவர்லே, மேக்வில்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்கு. இது ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்க போனீங்க அப்படின்னா அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான்? கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். இதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா the series of the tutorials deals with அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பிரிட்ஜ் நெட்வொர்க்னா என்ன, ஓவர்லேனா என்ன, ஹோஸ்ட்னா என்ன, மேக்வில் என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். அது 4த்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த 4மே எந்தெந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு. எது அதிகமா யூஸ் பண்ணுவோம் தெரிஞ்சுக்கணும். எந்த நெட்வொர்க்கை வந்து அதிகமா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்னேன், சேம் நெட்வொர்க்கா இருந்தா எப்படி கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றது, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கா இருந்தா எப்படி கனெக்டிவிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றது. சொன்னது புரிஞ்சுதா? ஓகே, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்ல போறீங்க. சரிங்களா? நீங்க இந்த 4 நெட்வொர்க் நீங்க பார்த்துட்டு நீங்க ஒரு மார்க் மாதிரி சொல்லி பாத்தீங்களா, அப்போ நீங்க நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். நீங்க சொல்றது பிரிட்ஜ் நெட்வொர்க் கரெக்டா, ஓவர்லே கரெக்டா, எப்படி கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படி சொல்லி நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம், டாக்கர் கம்போஸ். டாக்கர் கம்போஸ். டாக்கர் கம்போஸ்னா என்ன? டாக்கர் கம்போஸ் என்ன நினைக்கிறீங்க? சரி, இது என்ன ஃபைல் ஃபர்ஸ்ட் இதை பார்த்து இவ்வளவு படிச்சிருக்கோமே, என்னமோ அந்த 9am பேட்சை வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போற பேட்ச்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருக்காரு, நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ரீதியாவே நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, கரெக்டுங்களா? ஒர்க் ரிலேட்டடா படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு சும்மா வச்சு ஐடியா வரணும், இதை பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு பிளகின் மாதிரின்னு நினைக்கிறேன். பிளகின் மாதிரியா? ஃபர்ஸ்ட் இது என்ன ஃபைல்? YAML ஃபைல், கரெக்டுங்களா? YAML ஃபைல். இதுல நான் என்ன பண்ணிருக்கேன் விடுங்க, நானே சொல்றேன். What is Docker Compose? Compose is a tool. அப்போ நான் Docker Composeனாலே it's a tool. In this tool நம்ம Docker file அந்த மாதிரி கிடையாது, நம்ம என்ன பண்ணணும், YAML files தான் எழுத முடியும். For defining and running multi-container Docker applications. With Compose, you use YAML file to configure application services. Then with a single command, you create and start all the services configuration. What Docker Compose is used for? It's a tool helps you define sharing multiple container applications. அப்படினு அர்த்தம். Helps you define and share multi-container applications. அப்படினு அர்த்தம். Sorry? புரியல. சரிங்க, மைக்ரோசாஃப்ட் அட்டாச் பண்றதுக்கா போட்டிருக்கான எக்ஸாம்பிள். சரிங்க, பார்ப்போம். நான் கரெக்டான இமேஜ் காட்டினதான் உங்களுக்கு கரெக்டா புரியும், இல்லைன்னா அது வேற உங்களுக்கு. எஸ், நீங்க பாத்தீங்களா, இந்த கண்டெய்னர் பேசணும். ஓகேங்களா? இதெல்லாமே என்னது, மின்த்ரா ஆப் குள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஆனா இது எல்லாமே ஒரு மைக்ரோ சர்வீசஸ். ஒரு மைக்ரோ சர்வீஸ் கூட இன்னொரு பார்ட் கூட மிங்கிளா இருக்கும். அதாவது டேட்டாபேஸ் கூட என்ன இருக்கும், கனெக்டிவிட்டி ஆயிருக்கும். அப்போ அக்கவுண்ட்ஸ் டேட்டாபேஸ் கூட என்ன இருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணலாம்,
either நெட்வொர்க் யூஸ் பண்ணி டாக்கர் நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு YAML ஃபைல் எழுதிட்டோம். இங்க பாருங்க நான் YAML ஃபைல் வச்சிருக்கேன்னா இங்க பாருங்க டேட்டா பேஸ்னு ஒரு இதுக்கு பேர் என்ன சொல்லிருக்கேன்னா என்னோட கண்டெய்னருடைய நேம் தான் டேட்டா பேஸ். ஓகேங்களா? கண்டெய்னர் நேம் தான் டேட்டா பேஸ்னு கொடுத்துருக்கேன். வெர்ஷன் 3 கொடுத்துருக்கேன். இமேஜ் என்ன எடுத்திருக்கேன்? MySQL இமேஜ் எடுத்திருக்கேன். வால்யூம் என்ன டிஃபைன் பண்ணிருக்கேன்? இந்த where lib MySQL தான் என்னுடைய வால்யூம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்? டிஃபைன் பண்ணிருக்கேன். எதுக்கு? டேட்டா பேஸ்ன்ற ஒரு கண்டெய்னருக்கு. அது எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது? MySQL இமேஜை பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இதுக்கு என்விரான்மெண்டல் சொல்லிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் என்ன கொடுத்துருக்கேன்? இந்த மாதிரி மல்டிபிள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ரூட் பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன்? இந்த கண்டெய்னருக்குள்ள என்விரான்மெண்டல் வேரியபிள் என்ன பண்ணிருக்கேன்? டிஃபைன் பண்ணிருக்கேன். இது ஒரு கண்டெய்னர். இதோட ஒரு கண்டெய்னர் முடிஞ்சது. இதோட இந்த கண்டெய்னர் ஓவர். இதை கொண்டு போய் என்ன பண்றேன்? WordPress இது என்னது? அடுத்த கண்டெய்னர் இமேஜ் WordPress டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்ற ஒரு லைஃப் சைக்கிள். இதான் லைஃப் சைக்கிள் சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் வாட் அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? டேட்டா பேஸ்ன்ற ஒரு கண்டெய்னரை இங்க இருக்கா கண்டெய்னர் நேம் டிபெண்ட் பண்ணிருக்கு. இதுக்கு போர்ட் நான் என்ன பண்றேன்? 8080 சொல்லி :18 கொடுத்துருக்கு. ஆனா இதுக்கு நான் போர்ட் நம்பர் கான்ஃபிகர் பண்ணவே இல்லை. ஏன்? MySQL போர்ட் நம்பர் என்னது? MySQL போர்ட் நம்பர் என்னது? 3306. Oracle MS SQL என்னது? PostgreSQL 5432 MS SQL வந்து ஒன்னு 1433 இன்னொன்னு வந்து 1521. அது MS SQL Oracleன்னு தெரியல. அது மட்டும் கன்ஃபியூஷன். MySQL Aurora 3306 வந்து 5432. MS SQL க்கு Oracle மட்டும் கன்ஃபியூஸ் ஐ மீன் ஆனா போர்ட் நம்பர் கரெக்ட் 1521 1433. எதுக்கு எது வருதுன்னு தெரியல. ஸோ நான் MySQL கொண்டு வரதுனால அதை நான் ஹோஸ்ட் போர்ட்ல எதுவுமே கான்ஃபிகர் பண்ண எனக்கு அவசியம் கிடையாது. 3306 தான் என்ன ஆகும் போது டிஃபால்ட்டா MySQL வந்து 3306 தான் என்ன பண்ணணும் நம்ம ரன் பண்ணனால நம்ம எந்த ஒரு போர்ட்டும் நம்ம என்ன பண்ண வேணாம் கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம்ன்றது நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? WordPressன்ற ஒரு கண்டெய்னர் கொண்டு வந்து டிபெண்ட்ஸ் சொல்லிட்டு WordPress ஒரு அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணிக்கிட்டு அது ஒரு மைக்ரோசாஃப்ட் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுல நான் வெப்சைட் கிரியேட் பண்ண கன்சிடர் பண்ணிக்கிட்டு MySQL வந்து பேக் எண்ட் டேட்டாபேஸ் சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? as per this diagram இதான் உங்க WordPressனா இதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் இருக்கு போதா இதுக்குள்ள MySQL என்ன பண்றேன்? ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் என்ன பண்றேன்? ஒரு YAML ஃபைல் என்ன பண்ணிட்டேன்? எழுதி வச்சுட்டேன். அந்த YAMLன்றது பாத்தீங்கன்னா கம்போஸ் யூஸ் பண்றதுனால you can run and manage multiple containers. Docker Composeனா it is a file, Docker Compose it's a tool in which we can run and manage multiple containers. So in this case we will write our YAML files. So for example, so if you are creating a website which is a two-tier architecture, we have our web server and database server. So for that purpose we will write our Docker Compose files, YAML files சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த YAML ஃபைல் ரன் பண்ணா அந்த கண்டெய்னர் ரன் பண்ணோம்ல ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா docker-compose போட்டிருக்கேனா up-d போட்டா என்ன ஆகும்? கண்டெய்னர் ரன் பண்ணும்ல ரன் பண்ணணும்னா docker-compose up-d னா உங்களுக்கு கண்டெய்னர் வந்து ரன் ஆகும். இந்த மாதிரி PS போட்டா என்ன ஆகும்? கம்போஸால கிரியேட் பண்ண கண்டெய்னர்ஸ் எல்லாமே ப்ராசஸ் இன்புட் செக் பண்ணிக்கலாம். இது லாக்ஸ், இது ஸ்டாப் ஸ்டார்ட். கம்போஸாலையும் என்ன பண்ண முடியும்? மல்டிபிள் கண்டெய்னர்ஸையும் ரன் பண்ணிக்க முடியும். நிறைய வேஸ் இருக்குங்க. தனித்தனியாக கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணலாம். லிங்க் பண்ணியும் கண்டெய்னர் கிரியேட் லிங்க் பண்ணிக்கலாம். இல்லையா நிறைய கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு முன்னாடியே நெட்வொர்க்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இப்போ நான் டாக்கர் நெட்வொர்க் எல்எஸ் போட்டேன்னா ப்ரீ டிஃபைன்டா எனக்கு என்ன இருக்கும்? நெட்வொர்க் இருக்கும் பாத்தீங்களா? இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்ல தான் நம்மளோட கண்டெய்னர்ஸ் எல்லாம் என்ன இருக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்ல தான் இப்போ நான் கிரியேட் பண்ண கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. இது நீங்க புதுசா நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் காட்டுன்னு பாத்தீங்களா?
டாக்கர் நெட்வொர்க் கிரியேட் இருக்கு பாத்தீங்களா? இன்ஸ்பெக்ட் கிரியேட் எங்க மேல இருக்கோ? டைம் ஆச்சா? போயிட்டு போகணுமா? இல்ல இல்ல டைம் ஆச்சு. ரொம்ப நாள் பாத்துட்டேன். கிளாஸ் ஏதாவது வேலை இருக்கா? உங்களதான் சிரிச்சுட்டே இருந்தீங்களே, எதை சிரிச்சு? அதுக்கு அவ்வளவு சிரிச்சுட்டு இருந்தீங்க. போன் கவர் கீழே தான் சிரிக்கணுமா? நீங்க மறைச்சிட்டே இருக்கீங்க பின்னாடி. நான் கவனிக்கல நினைச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டியூட்டோரியல் யூஸ் பண்ணி லைக் நீங்க என்ன பண்ணுங்க, நெட்வொர்க்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃபைனா? அண்ட் எஸ், ஸோ அந்த கம்போஸோடைய நீங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே ஃபைன். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. அடுத்த கிளாஸ் மீட் பண்ணலாம். ஓகே ஃபைனா? தேங்க்யூ. எஸ் செஷன் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் ஆன்லைன்? நோ சார். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஃபைன். டவுட் இருந்தா தேங்க்யூ.